உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். தடைகள் யாவும் இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கும் போது அகற்றுகிற தேவனே உம்மை உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். சத்துருடைய எல்லா வல்லமைகளையும் இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி போடுகிறோம். ஆண்டவரே இந்த இடம் முழுவதையும் ஆண்டவரே உம்முடைய சமூகம் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய தயவு இந்த காலை வேளையிலே ஒரு பெரிய மழை போல எங்க மத்தியில் இறங்கும்படியாக இந்த 5வது நாளுடைய ஜெப நாளிலே ஆண்டவரே உம்முடைய வல்லக்கரம் மகிமையாய் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். ஆமென் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடையச் செய்தார். தம்மை என்றும் நாதனாக தந்தார். தேவன் நம்மை வந்தடையச் செய்தார். தம்மை என்றும் நாதனாக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். சேரலாம் சத்தமாய் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பாரக்கும் அம்புக்கும் பயம் விடை செய்திடுவே. பயங்கரத்திற்கும் பாரக்கும் அம்புக்கும் பயம் விடை செய்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம்
மகிமை தேவன் தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, பாதக்கல்லில் என்றும் நீடராமல் கரங்களில் தங்கிடுவார் தூதர். பாதக்கல்லில் என்றும் நீடராமல் கரங்களில் தங்கிடுவார் தூதர். ஒரு போதும் பாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் பாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை சேர்ந்து சத்தமாய். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ. ஓ மகிமை 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 கைகளை தட்டி சத்தமா. மகிமை தேவ மகிமை தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதி. சிங்கத்தின் மேலே சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடு. சிங்கத்தின் மேலே சிங்கத்தின் மேலே. ஓ சிங்கத்தின் மேலே சிங்கத்தின் மேலே சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை. சிங்கத்தின் மேலே சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். ஹல்லேலூயா. அப்பா, நீங்க பாடும்போது பார்த்தா அப்படியே சிங்கத்து மேலேயே நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. இங்க இருந்து உங்களை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட சந்தோஷமா என்ன பாடுறோமோ அதை அப்படியே அனுபவிச்சு நம்ம பாடினா பாடும்போதே நமக்கு கர்த்தர் விடுதலை ஏற்படும். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை உருவ நடந்து கடந்து அதை களிப்பான நீரூற்றா மாற்றிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. துதிச்சா அது நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க கண்ணீரின் பள்ளத்தாக்க உருவ நடந்து கடந்து இங்க வந்திருக்கலாம். ஆனா நீங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நீங்க நல்லா துதிச்சா, நீங்க சந்தோஷமா கர்த்தரை ஆராதிச்சா அதையிலே ஆனந்த களிப்பா அவங்களால மாற்றிக்க முடியும். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு
துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இரு. தமது சிறகால் தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. துதிப்பேன் 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 துதிப்பேன். வழிகள் எல்லாம் என்னை காக்க, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். என் பாதம் கல்லில் மோதாமல் காத்து அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. சொல்லுங்கள் சத்தமாய் துதிப்பேன் துதிப்பேன். ஹalleluya. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமைகள் அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமைகள் அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. ஓ சத்தத்தை உயர்த்தி துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இரு. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே. மறுபடியும் மறுபடியும் துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே. ஓ மறுபடியும் மறுபடியும் சத்தமாய் துதிப்பேன் துதிப்பேன். நல்ல கைகளை தட்டி துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இரு. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு கர்த்தர் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம்.
கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தமென்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொன்னதனாலெல்லாம் சேர்ந்து சத்தமாய் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் தீமையும் என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் தீமையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள அவனாலே இன்னைக்கு காலையில சந்தோஷமாய் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆபத்து காலத்தில் ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. 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 கண்களை மூடியிருக்கும் போது உங்க ஆத்துமாவுக்கு, இளைப்படைந்து சோர்ந்து போயிருக்கிற ஆத்துமாவுக்கு இந்த நாள்ல சத்தமா சொல்றீங்க, உன்னுடைய ஆபத்து காலத்துல நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா அவர் நம்ம விடுவிப்பார், அவர் நம்மை விடுவிப்பார், அவர் நம்மை விடுவிப்பார், அவர் நம்மை விடுவிப்பார். இது வந்து ஒரு நல்ல காலம் இல்லை, இது ஆசீர்வாதமான காலம் இல்லை, ஒரு ஆபத்து காலம். அந்த ஆபத்து காலத்துல நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா அவர் உன்னை விடுவிப்பார், அவர் உன்னை விடுவிப்பார், அவர் உன்னை விடுவிப்பார். 23ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வார்த்தைகள் அப்படியே உங்க மனக்கொண்டலுக்கு கொண்டு வந்து பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஓ ஹalleluya. ஆடு நான் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் என்ன செய்வார், அவர் என்னை
புல்லுள்ள இடங்கள்ல கொண்டு போய் அந்த மந்தையில் இருக்கிற ஆடுகளை கொண்டு போய் புல் இருக்கிற இடத்துல கொண்டு போய் அதை மேய்க்கிறதுக்கு அது மேயறதுக்கு மேய்ப்பர்கள் விட்டுட்டு ஆட்டுக்கு பக்கத்துல நிற்பாங்களா? தள்ளி போய் எங்க நிழல் இருக்கோ அங்க போய் உட்கார்ந்துக்குவாங்க. ஏன்னா இப்ப ஆடு அதுக்கான மேய்ச்சல் அங்க இருக்குது. அது அமர்ந்த தண்ணீர்ல தண்ணி குடிக்கும் போதாகட்டும், அல்லது புல்லுள்ள இடங்களிலே அதோட மேய்ச்சல் அது உணவா எடுத்துக்கும் போதாகட்டும், மெய்ப்பன் கொஞ்சம் தள்ளி, மெய்ப்பனுக்கும் ஆட்டுக்கும் நடுவில் கொஞ்சம் தூரம் இருக்கு, கொஞ்சம் தள்ளி. மெய்ப்பன் ஆட்டை பார்த்துக்கிட்டு தான் இருப்பான், ஆனா கொஞ்சம் தூரம் தள்ளி உட்கார்ந்து நிழல் உட்காந்து, ஏன்னா அதுக்கு மேய்ச்சல் இருக்கு. ஆனா எத்தனை பேர் இன்னைக்கு காலையில மரண இருளின் பள்ளத்தாக்குல அந்த ஆடு நடக்கும் போது அப்போ தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிற மெய்ப்பனை இல்லை. இன்னைக்கு காலையில நான் நீங்களும் தேடி வந்திருக்கிறது, என்னோடு கூட இருந்து ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை விடுவிப்பேன், அவனை உயர்த்துவேன், அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். ஆபத்தில் நான் அவனோடு கூட இருந்து தப்பு, அப்ப நான் அவனை விட்டு தள்ளி நிற்பேன். ஆனா எப்போன்னா என்னோட ஆபத்துக்கு ஒரு அலறல் நான் கொடுக்கணும் ஆண்டவருக்கு நேரா. நான் எப்போதும் அடிக்கடி சொல்ற மாதிரி பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்க கண்களை மூடி நீங்க நிற்கும் போது நான் அடிக்கடி நம்ம வேகமா, ஃபியர்ஸ்டா, ஃபோர்ஸ்டா, உற்சாகமா தேவனுடைய சமூகத்துல பலவந்தம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றது உங்களுக்கு ஒரு மாதிரி தோணினாலும் அதுதாங்க உண்மை. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. நீங்க தேவனுடைய சமூகத்திலே சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்க விசுவாசிக்காம அதுக்கு கிராஸ் ரியாக்ட் பண்ணாம, அதை ஆமென்களுடைய சொல்லி ரிசீவ் பண்ணாம, அதற்காக சந்தோஷப்படாம, அதற்காக துதிக்காம, அதற்காக ஜெபிக்காம நீங்க இருக்கும்போது நீங்க யாரை சந்தோஷப்படுத்துறீங்கன்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரியமா அவங்களை கட்டி வச்சிருக்கிற பொல்லாத பிசாசை சந்தோஷப்படுத்துறீங்க. யாரை துக்கப்படுத்துறீங்கன்னா, உங்களுக்கு நேரா தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உங்களை எப்படியாவது அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்துடணுமே நினைக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்க. அதை ரிசீவ் பண்ணி அதற்கு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது பரலோகம் சந்தோஷப்படுகிறது. அதை ரியாக்ட் பண்ணாம நம்ம அமைதியா இருக்கும்போது பிசாசு சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு காலையில நான் உங்களுக்கு மறுபடியும் நான் எவ்வளவு தடவை சொல்லியிருந்தாலும் நான் திருப்பவும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒடுங்கி இருக்கிற வரைக்கும் ஒடுக்கிறவன் உங்க மேல ஏறி உங்களை ஒடுக்கிட்டு தான் இருப்பான். நீங்க அந்த வேதனைய, அந்த வலிய, அந்த அவமானத்தை, அந்த துன்பத்தை பரவாயில்ல சகிச்சுக்கிறேன்னு நீங்க எத்தனை காலம் இருக்கிறீங்களோ அத்தனை காலமும் அந்த வேதனை, அந்த அவமானம், அந்த நெருக்கம், அந்த துன்பம், அந்த கடன், அந்த தரித்திரம் உங்க மேல இருக்கதான் செய்யும். எப்போ நீங்க அதை உதறி விட்டு அது இனிமேல் என் மேல, என் குடும்பத்து மேல, என் வாழ்க்கை மேல இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், அதுக்கு நான் தயாரா இருக்க மாட்டேன்னு சொல்றீங்களோ, அப்போ ஒடுக்கிறவங்க உங்களை விட்டு ஓடி போய் நான் இப்படி சொல்லுவேன், உங்களோட சூழ்நிலை உங்களுக்கு சலிச்சு போகிற வரைக்கும் அந்த சூழ்நிலைக்கு நீங்க சலிச்சு போகவே மாட்டீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அந்த சூழ்நிலை உங்களுக்கு சலிச்சு போகிற வரைக்கும் அந்த சூழ்நிலைக்கு நீங்க சலிச்சு போக. அவன் ஒரு பைத்தியக்காரன், அவனுக்கு வெட்கமே கிடையாது. பிசாசுக்கு அவனுக்கு சூடு சொரணை எதுவுமே கிடையாது. எவ்வளவு நாள் வேணாலும் உங்க கூட அவன் தங்கி இருப்பான். நம்ம எங்கேயாவது விருந்துக்கு போனா கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துருவான். அதுக்கு மேல நம்ம 3வது நாள் அங்க கை வைக்கும் போது நம்ம பிசாசு அப்படின்னா அவன் வெட்கம் கட்டவன். அவன் எத்தனை நாள் வேணாலும் இருப்பான். உங்களுக்கு அவன் சலிச்சு போகிற வரைக்கும் அவனுக்கு நீங்க சலிச்சு போகவே மாட்டீங்க. எப்போ நீங்க அவனை சலிச்சு அவனை இதுக்கு மேல அவன் வேண்டாம்னு முடிவு பண்ணி நீங்க பரலோகத்தை பலவந்தம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, தேவ சமூகத்துல விசுவாசிகள் வாயை மூடி இருக்கும்போது அவனுடைய எதிர்காலத்துக்கான வாசலை மூடி விடுறாங்கன்னு அர்த்தம். நீங்க எப்போதெல்லாம் தேவ சமூகத்துல வாயை மூடி இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்க டெஸ்டினியோட டோரை நீங்க க்ளோஸ் பண்ணி விடுறீங்க. நீங்க உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மகத்துவமான வாசல்களை மூடுறீங்க. நீங்க வாயை மூடி இருக்கும் போது நீங்க உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வாசல்களை, வழிகளை, டோர்ஸை யூ ஆர் க்ளோசிங். ஆனா இன்னைக்கு காலையில உங்களால இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்ற ஒரு கட்டத்துக்கு உங்களால வர முடியும்னா, இதுக்கு மேல இந்த வலியை, இந்த வேதனையை, இந்த அவமானத்தை, இந்த நிந்தையை, இந்த கடனை, இந்த பாரத்தை நான் சகிக்க தயாரா இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பலவந்தம் பண்ணீங்கன்னா பரலோக ராஜ்யம் உங்களுக்கு நிச்சயமா அனுகிரகத்தை செய்யாது. ஒருவேளை
ஒருவேளை நான் சொல்லுகிறது நமக்கு ரொம்ப பாரம்பரியமா அப்படியே அமைதியா இருக்கிற ஆட்களுக்கு, இல்ல பாஸ்டர் வந்து நம்மளை கண்டிச்சு சொல்றது இல்லை, இல்ல பாஸ்டர் இப்படி எல்லாம் சொல்றது இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒரு வசனத்தை நான் ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ண முடியும், திருச்செல்வம் பாஸ்டர் ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ண முடியும், நம்ம பாஸ்டர் ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ண முடியும். எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு வசனத்தை என்ன செய்ய முடியாது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான புரிதல் ஆவியானவர் தருவார். நான் நினைக்கிறேன் நாம உணர்வடையணும். ஜனங்க உணர்வடையணும். அடிக்கடி ஜெஃபன்ட்ட எப்பாவது பேசும்போது, நான் ஜெசிடியும் சொல்லும்போது இந்த கேப்பே நம்ம இருக்கக்கூடாது. அடிக்கடி நான் ஜெஃபன்ட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஜனங்க நம்ம அமைதியா இருக்கும்போது, அமைதியா முன்னாடி வந்து நம்ம ஒரு தண்ணி குடிக்க ஒரு 2 நிமிஷம் வேண்டாம், ஒரு 10 செகண்ட் இப்படி விட்டோம்னா கூட ஜனங்க மௌனமா இருக்காங்க. அதனால மியூசிக்கை ஃபில் பண்ணுங்க, அந்த கேப்பை மியூசிக்கால ஃபில் பண்ணி விட்டுருங்க. வேற வழியில் ஏன்னா ஜனங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் உணர்வு வர மாட்டேங்குது. அவங்க தேவ சமூகத்துல வாய மூடி இருக்க வேண்டியவங்க இல்ல, அவங்க தேவ சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை ஊத்த வேண்டியவங்க, பேச வேண்டியவங்க, துதிக்க வேண்டியவங்க, ஜெபிக்க வேண்டியவங்கன்னு சொன்னா ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அட்லீஸ்ட் நாம என்ன செய்வோம்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணி விடுவோம்னு அடிக்கடி சொல்லுவோம். ஆனா அது அப்படி செய்யப்பட வேண்டிய விஷயம் இல்ல. ஒரு மியூசிக்கால ஃபில் பண்ண வேண்டிய கேப் இல்ல. அது தேவ சமூகத்துல தேவனை தேடி வந்திருக்கிற தேவ ஜனங்களால ஃபில் பண்ண வேண்டிய கேப். அது நாம இடைவிடாம சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்கன்னா எப்படிங்க? நானும் தான் ஃபாஸ்டிங் இருக்கேன், நானும் ஒரு நேரம் தான் சாப்பிடுறேன், நான் போன வாரத்துல ஒரு நேரம் தான் சாப்பிடுறேன். அதுக்கு வேண்டி நம்ம வந்து இப்ப நான் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனா பலன் அதிகமா ஆகுமே ஒழிய பலன் குறையாது. அப்ப நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், நான் வாயை திறக்க மாட்டேன், நான் சோர்ந்து இருக்கேன் அப்படி நம்ம நினைக்க கூடாது. நம்ம வந்து பலவந்தம் பண்ண வந்திருக்கோம். தேவ சமூகத்துல நம்ம கடந்து வந்திருக்கிறது பலவந்தம் பண்ண. நம்ம எப்போ நீங்க சர்ச்சில் என்ன மாத்திரம் இல்ல, நீங்க எப்போதெல்லாம் உங்க அரைக்கதவை சாத்தி உட்கார்றீங்களோ அப்பெல்லாம் ஒரு சடங்கான ஒரு ஜெபத்தை நீங்க குவிட் பண்ற அந்த மோமெண்ட்ல உங்க வாழ்க்கை மாறலைன்னா என்கிட்ட சொல்லுங்க. அன்னைக்கே எழுதி கொடுத்துட்டு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு நான் வெளியில போயிடுறேன். நீங்க பலவந்தம் பண்ணுகிற விசுவாசிகளா இருந்தா கண்டிப்பா தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்யாம இருக்கவே. எனக்கு செய்தார்னா அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, உங்களுக்கும். இன்னைக்கு காலையில ஒரு போதும். நான் வந்து அந்த பர்த்திமை குருட எத்தனை நாள் அது உட்கார்ந்து பிச்சை எடுத்தானோ தெரியல, எத்தனை வருஷமா பிச்சை எடுத்தானோ தெரியல, எத்தனை நாள் அவனுக்கு இந்த பிச்சை எடுக்காம இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் அவனுக்கு கிடைச்சதோ, எத்தனை நாள் அந்த சான்சஸ் எல்லாம் அவன் மிஸ் பண்ணினானோ எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணா, இனிமேல் நான் பிச்சை எடுக்க தயாரா இல்லை, இனிமேல் நான் குருடனா இருக்க தயாரா இல்லை, இனிமேல் நான் ஜனங்க கையை எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. இன்னையோட எனக்கு இந்த பிச்சைக்கார வாழ்க்கை முடிஞ்சு போயிடணும், இந்த குருட்டு வாழ்க்கை முடிஞ்சு போயிடணும், இந்த தெருவில் கிடக்கிற வாழ்க்கை முடிஞ்சு போயிடணும், மற்றவங்க கையை எதிர்பார்க்கிற வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி நிறைய சான்சஸ் அவனுக்கு வந்திருக்கலாம், அவனுக்கு வராம இருந்திருக்கும், நான் வந்திருக்கலாம். ஆனா அப்பெல்லாம் அந்த சான்ஸை பெருசா எடுக்கல, பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணலாம், இன்னைக்கு கண்டிப்பா இந்த வாழ்க்கை இது போதும், என்னால் இதுக்கு மேல இதை சுமக்க நான் தயாரா இல்லை, இதை விட்டு நான் வெளியில வந்துதான். 18 வருட பெரும்பாலும் ஸ்திரீயும் அப்படிதான். எத்தனை டாக்டரை பார்த்தாலும், எத்தனை தடவை சோர்ந்து போய் இதுக்கு மேல இந்த வியாதியெல்லாம் சரியாகும்னு நான் நினைக்கல. போட்டு இதோட வாழ்ந்துட்டு போலான்னு எத்தனை நாள் அவ சாப்பிட்டு படுத்து தூக்கிட்டாலும் தெரியல. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் முடிவு பண்ணா, இனிமேல் இந்த வியாதியினுடைய அகோரத்துல நான் இருக்க தயாரா இல்லை. என்னை பாக்குறவங்க எல்லாம் தீட்டுன்னு என்னை பத்தி அவமானமா பேசுறத இதுக்கு மேலேயும் நான் கேட்டுட்டு சமைச்சுட்டு இருக்கிறதுக்கு தயாரா. குடிகாரம் வரான், அதான் வேலை இல்லாதவன் வரான், அதான் வீடு இல்லாதவன் வரான், அதான் கல்யாணம் நடக்காதவன் வரான், அதான் குழந்தை இல்லாதவன் வரான். இது இனிமேல் இது மாதிரி நான் கேட்க அன்னைக்கு ஒரு முடிவு பண்ண அந்த 18 வருஷம் பெரும்பாலும் ஸ்திரீ, இனிமேல் இதை கேட்கறதுக்கு நான் தயாரா இல்லை. இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, அவ்வளவு ஈஸி இல்லைங்க. அவ போய் இயேசுவினுடைய வஸ்திரத்துடைய ஓரத்தை அன்னைக்கு தொட்டது. நீங்க நினைக்கிறீங்களா அவ்வளவு ஈஸின்னு? அப்படிப்பட்ட தீட்டுள்ளவர்கள் ஊருக்குள்ளேயே வரக்கூடாது. அவங்க ஜனங்களை விட்டு பல மைல் அந்த பக்கம் இருக்கணும். மாசத்துல குறிப்பிட்ட நாள் தீட்டுள்ளவங்க கேட்க அப்படின்னா இவங்க 24 மணி நேரம் உதிரம் போய்கிட்டே இருக்கிறத. இவன் ஊருக்குள்ள வர முடியாது, ஜனங்க பக்கத்துல வர முடியாது. அதுவும் இயேசு மாதிரியான ஒரு போதகர் பக்கத்துல நிச்சயமா வரவே முடியாது. ஆனா அதை நான் தாண்டி அவன் பலவந்தம் பண்ணி, யார் என்ன பேசினாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, யார் என்ன மிதிச்சாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, யார் இங்க வர சொன்னதுன்னு என்ன சொல்லி தள்ளிவிட்டாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நான் பலவந்தம் பண்ணணும்னு ஒரு முடிவோட வந்திருக்கேன். அவட வஸ்திரத்தின் ஓரத்தை யாரும் தொட்டா நான் சொஸ்தமாவே சொல்லி வந்தான். இன்னைக்கு காலையில் நான் நினைக்கிறேன், அடுத்து ஒரு 10-15 நிமிஷம் யாராவது அப்படிப்பட்ட பலவந்தம் பண்ணுகிற ஆவியை உடையவர்கள். நான் எப்போதுமே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில செத்து போன கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜீவிக்கிறவங்களை பத்தி ஐ டோன்ட் கேர் ஆல் த டைம். எப்போதுமே எனக்கு அவங்களை பத்தி கவலை கிடையாது. அவங்க நான் சொல்லி
சொல்லுகிற செய்தி என்பது நான் எப்போதும் நினைச்சுக்குவேன். அடிக்கடி நம்ம பாஸ்டர் சொல்லுவாங்க, ஒரு ஆள் இருந்தாலும் அதை நம்ம அவங்களுக்கு நாம என்ன இயேசு அந்த ஒரு ஆளுக்கான என்ன செய்ய, ஏன்னா ஒரு ஆத்துமாவினுடைய விலை என்பது ஒட்டுமொத்த உலகத்துடைய விலை காட்டிலும் அதிக விலையானது. அப்படின்னா இருக்கிற 30 பேரும் 40 பேருமே அதை முழுமையா அதில் ஈடுபடணுங்கிற அவசியம் இல்லை. இங்க இருக்கிற சிலர், எனக்கு தெரியும், நம்ம இருக்க ஒரு 50 வியூ தான் வருதுன்னா கூட அது நம்ம ஏன் ரெக்கார்ட் பண்றோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 இந்து குடும்பங்கள் தொடர்ந்து அவங்க இதை பார்க்கறாங்க. சிலவங்க இதை எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்கும் நான் இப்ப சேர்த்து உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு காலையில ஒரு தீர்மானத்தோடு கூட, இன்னைக்கு காலையில நீங்க உங்க வீட்டுல நீங்க இருக்கிற இடத்துல நீங்க என்ன வேலை செய்தாலும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க இந்த செய்தியை கேட்கிற நேரத்துல நீங்க ஒரு பலவந்தம் பண்ணுகிற ஒரு ஆளா நீங்க எல்லாத்தையும் உங்க போனை கீழே சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி அந்த பக்கம் போட்டு உங்க வீட்டுல இருக்கிற ஆட்களை உங்க சிந்தை எல்லாத்தையும் உங்களுக்கு கூட எடுத்து வெளியில போட்டு ஒரு பலவந்தம் பண்ணுகிற ஒரு ஆளா நீங்க இங்கே நிக்கணும்னு இல்லை. நீங்க ஒரு 15 நிமிஷம் நம்ம செடிக்க போறோம், நீங்க இந்த இடத்த விட்டு நகர்ந்து அந்த பக்கம் போகிறதா கூட போகலாம். கேமரா தள்ளி விட்டுறாதீங்க, கொஞ்சம் நகர்ந்து அப்படி அந்த பக்கம் போகிறதா கூட நீங்க போகலாம். ஆனா பலவந்தம் பண்ணுகிறதுக்கு மாத்திரம் இன்னைக்கு காலை நீங்க தயாரா இருந்தீங்கன்னா இந்த 5ஆவது நாள் உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன், நீங்கள் மகத்துவத்தை சுதந்திரித்துக் கொண்டுதான் இந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியே போவீர்கள். உங்கள் ஜெபத்தை ஆபத்து காலத்திலே நீங்கள் கூப்பிடும் போது உங்க சத்தத்துக்கு ஒதுங்கி கொள்ளுகிற தெய்வத்தை உங்களை விடுவிக்கிற தெய்வத்தை நீங்க ஆராதிக்கிறீங்க மாத்திரம் மறந்து போகாம உங்களால அந்நிய பாஷை பேச முடியும்னா பேசுங்க. நான் சொல்லுகிறதை திருப்பி உங்களால சொல்ல முடியும்னா சொல்லுங்க. உங்களால கைகளை உயர்த்தியே 15 நிமிஷம் இருக்க முடியும்னா இருங்க. உங்களால முழங்காலே 15 நிமிஷம் இருக்க முடியும்னா இருங்க. என்ன பண்ண முடியுமோ உங்களால அடுத்த 15 நிமிடங்கள் நானும் நீங்களும் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ண போகிறோம். வசனத்துல இயேசு சொன்னார், பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். நிச்சயமா நீங்க எவ்வளவு நாள் நீங்க ஜெபிச்சிருக்கீங்களோ எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இன்றைக்கு நீங்கள் பலவந்தம் பண்ண துணிந்தால் இன்றைக்கே கர்த்தர் உங்களுடைய காரியத்தை நிரப்புவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். வாய்களை கலந்து நான் சொல்ல முடியல, உங்களால திரும்ப சொல்ல முடிஞ்சா நான் பொதுவா சபைக்காக என்று சொல்லும்போது அதை நீங்க உங்களுக்காக சொல்லலாம், நீங்க உங்க பிள்ளைகளுக்காக சொல்லலாம், நீங்க அப்படியே நடக்கட்டும் கூட சொல்லலாம். ஒண்ணுமே சொல்ல தெரியல, ஆமே ஆண்டவரே அப்படியே எங்க ஊழியத்துல நடக்கட்டும், அப்படியே எங்க பாஸ்டர் குடும்பத்துல நடக்கட்டும், அப்படியே எங்க சபையில ஊழியம் பண்றவங்க குடும்பத்துல நடக்கட்டும், அப்படியே எங்க வாலிப பிள்ளைகளோட வாழ்க்கையில நடக்கட்டும், அப்படியே என் வீட்டுல நடக்கட்டும். அதாவது சொல்ல தெரியுமா? அட்லீஸ்ட் அதையாவது உங்களால திரும்ப சொல்லி பலவந்தம் பண்ண முடியும்னா இன்றைக்கு காலையில நம்மை விடுவிக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர் இந்த காலை வல்ல நமக்கு நேராக இறங்கி இருக்கிறார். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் மகத்துவத்தை பார்க்கிற ஒரு நேரத்துக்குள்ள ஓ ஹalleluya, நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி, 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 உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்கிறவர், ஆபத்து காலத்தில் என்னோடு இருந்து என்னை தப்புவிக்கிறவர், ஆபத்து காலத்தில் என்னோடு இருந்து என்னை தப்புவிக்கிறவர், என்னை விட்டு தள்ளி நிற்கிறவர் அல்ல, ஆபத்து காலத்தில் என்னோடு இருக்கிறவர், ஆபத்து காலத்தில் என்னோடு இருக்கிறவர், ஆபத்து காலத்தில் என்னோடு இருக்கிறவர். இந்த காலை வேளையிலும் எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தரிசனத்திற்கு விரோதமாக, திட்டத்திற்கு விரோதமாக, வாக்குத்தத்தத்திற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா விதமான பொல்லாத வல்லமைகளை நசரேயனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையிலே சபையாராகிய நாங்கள் ஒருமித்து கத்துகிறோம், ஒருமித்து நாங்கள் அதை செயல் இழக்க பண்ணுகிறோம். சில பேர் நான் சொன்ன மாதிரி ஒன்னும் திருப்பி சொல்லுங்க, இல்லைன்னா சத்தமா ஆமென் 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 சொல்லிக்கிட்டே இருக்க. ஏன்னா நான் எதையும் நெகட்டிவா பேச போகிறதில்லை, நம்ம எல்லாத்தையும் நம்ம ஜெபமா தான் ஜெபிக்க போறாகவே திரும்ப சத்தமா ஆமென் 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 அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும், அப்படியே இயேசுவின் நாமத்தில் ஆமென் என்னும் நாமம் உடையவர், அவருக்கு பேரே ஆமா ஆமாண்டா, அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லுகிற தேவன் இந்த காலையிலே நாங்கள் எங்கள் தேவன் எங்களுக்கு நேராக வைத்திருக்கிற இலக்கு, எங்கள் தேவன் எங்களுக்கு நேராக வைத்திருக்கிற மகத்துவம், இதை நாங்கள் போய் பிடித்துக் கொள்ள முடியாதபடிக்கு எங்களை கட்டி பின்பாய் இழுக்கிற எல்லா வல்லமைகளை இந்த காலை வேளையிலே இந்த 5ஆவது நாளிலே நசரேயனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் முறியடிக்கிறோம், நாங்கள் அதை ஜெயிக்கிறோம், நாங்கள் அதை மேற்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. யாரெல்லாம் எங்களையும் எங்கள் விசுவாச பிள்ளைகளையும் எங்கள் ஊழியத்தையும் சபையும் மனதிலே வைத்து மந்திரவாதங்களை பிலிசுனிகளை செய்வனைகளை செய்வதற்காக என்ன பண்ணுகிறார்களோ இந்த காலை வேளையிலே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அந்த வல்லமைகள் அத்தனையும் அவமாய் போகட்டும். அவர்களுக்கு துணையாக இருக்கிற ஐம்பூதங்களை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இப்பொழுது கட்டி செயலிழக்க பண்ணுகிறோம். இப்பொழுது தேவனுடைய கரம் வல்லமையாக இறங்கி அந்த கால வல்லமையுடைய கிரியைகளை அழிப்பதாக என்று
நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற மகத்துவங்களை நோக்கி பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிற எங்களுடைய திட்டங்களை மறைமுகமா எங்களோடு கூட இருந்து அறிந்து சத்துருக்கு தெரியப்படுத்துகிற எந்த விதமான மனிதனா இருந்தாலும் சரி, எந்த விதமான குட்டி சாத்தானுடைய ஆளுகளாக இருந்தாலும் சரி, எந்த விதமான கூடவே இருந்து பழகிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையை வேறு பார்ப்பதற்காக சத்துரு பயன்படுத்துகிற எந்த வல்லமையாயினும் இந்த காலை வேளையில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அது எங்கள் வாழ்க்கையை விட்டு, எங்கள் சபையை விட்டு, ஊழியத்தை விட்டு, எங்கள் வீடுகளை விட்டு இப்பொழுது வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை செலுத்துகிறோம். ஓ ஹalleluya. தேவன் எங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற மகத்துவமான உயரங்களை இடித்து தள்ளுவதற்காகவே செயல்படுகிற சத்துருடைய ஆயுதங்கள் அத்தனையும் இந்த காலையில் எப்படி எகிப்து ராணுவத்துடைய சேனைகளுடைய ரதங்களுடைய உருளைகளை கத்தரண்டைக்கு கலந்து விட பண்ணினோம், அப்படி இந்த காலை வேளையில என்னுடைய மகத்துவத்திற்கு நேராக பயணிக்கிற பயணத்தை தடுத்து நிறுத்த, வாக்குத்தத்தத்திற்கு நேராக பயணிக்கிற பயணத்தை தடுத்து நிறுத்த சத்துரு பயன்படுத்துகிற எல்லா ஆயுதத்தின் உருளைகளும் இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தினாலே கலந்து விழுவதாக இப்பொழுது கட்டளையை செலுத்துகிறோம். அது கலந்து விழுவதாக இயேசுவின் நாமத்தினாலே கலந்து விழுவதாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லா இருளின் வல்லமைகளை இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தினாலே ஓ நித்திய ஜீவன் தருகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த உலகத்திற்கு நானே வழி ஒளி என்று சொன்ன எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில அந்த வல்லமை இப்பொழுது நாம் எரிந்து சாம்பலாக்குகிறோம். எங்க இலக்கை நோக்கி, எங்க வாழ்க்கையை நோக்கி, எங்களுடைய மகத்துவத்தை நோக்கி பயணிக்கிற இந்த ஊழியத்தை அதனுடைய இலக்கை கெடுக்க நினைக்கிற, அதனுடைய நறுமணத்தை வாசனையை கெடுக்க நினைக்கிற எந்த வல்லமையாயினும், எந்த சக்தியாயினும், எந்த விதமான மனுஷ கிரியாயினும் அது இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே அழிக்கப்பட்டு போவதாக. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லி அது அழிக்கப்பட்டு போவதாக என்று ஓ கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை இந்த காலை வேளையிலே இன்னும் அதிகமா என்ன பற்றி எத்தனை பேர் ஒரு புதிய அபிஷேகத்தை கேட்கிறீங்க? ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங் இந்த காலை வேளையிலே இந்த ஊழியத்தில் நீதி இறங்குவதாக, இந்த ஊழியக்காரர்கள் நீதி இறங்குவதாக. உங்கள் ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர்கள் நடந்து போகும்போதே விடுதலை நடந்தது, ஆதி அப்போஸ்தலர்கள் பேசும்போதே பிசாசுகள் அலறினது, ஆதி அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே அவர்கள் ஊழியத்திற்காக பயணம் பண்ணின போது அந்த இலையை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த கால வல்லமைகள் நடுங்கினது. அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு உங்களுடைய கரம் குறுகி போகவில்லை. நீர் இப்போது மனம் மாறின தேவனில்லை. இந்த காலங்களில் ஒரு புதிய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக. எங்களை சத்தமா நிரப்புவீராக. ஓ ஹalleluya. எங்களை வாழ்க்கையில துர்மார்க்கமான ஆலோசனையை கொடுத்து நயவஞ்சகமா இது சரியான வழி, இது சரியான பாதை, இது சரியான ஆளு, இது சரியான இடம்ங்கிற மாதிரி எங்ககிட்ட காட்டுற, எங்களை ராங் டைரக்ஷன்ல வழி நடத்துற, எங்களை பொல்லாத ஆலோசனைகள்ல நடத்தி கொண்டு போய் எங்களை குடியில தள்ளுற எல்லா வல்லமைகளையும் இந்த காலை வேளைக்கு அப்படிப்பட்டவங்க எங்க வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, எங்க சபைக்குள்ளேயே வரக்கூடாது, நாங்க தொழில் பண்ற இடத்துக்குள்ள வரக்கூடாது, எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குள்ள வரக்கூடாது. ஓ துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை இயேசுவின் நாமத்தினால அழித்து அவமாக்குகிறோம். அந்த வல்லமைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அந்த வல்லமைகள் சிதறடிக்கப்படுவதாக. அது இரவானாலும் பகலானாலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்த கால வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. பாரம்பரியமா எங்கள் முன்னோர்கள் வழியா எங்களை பின்தொடர்ந்து வருகிற சாபத்துடைய கட்டுகள் அனைத்தையும் இந்த காலங்களில் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அறுக்கிறோம். திருப்பி வாயை திறந்து சத்தமா அறுக்கிறோம். நல்ல சத்தமா வாயை திறந்து அறுக்கிறோம். பாரம்பரியமாய் தொடர்ந்து வருகிற கடன், பாரம்பரியமாய் தொடர்ந்து வருகிற வியாதி, பாரம்பரியமாய் தொடர்ந்து வருகிற பலவீனம், பாரம்பரியமாய் தொடர்ந்து வருகிற சில வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே எத்தனை பேர் சத்தமா அறுக்கிறோம். இன்றைக்கு சேமித்து போவதாக அறுக்கிறோம். இனி அடுத்த தலைமுறைக்கு அது வரக்கூடாது. இந்த இடத்துல இந்த நேரத்தில் வெட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அதை வெட்டுகிறோம். பலவானுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறிக்கிறோம். பலவானுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அவமாக்குகிறோம். தேவ கரம் வல்லமையாய் எங்கள் மத்தியிலே செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இத்தனை பேர் எங்களை இந்த ஊழியத்தை, இந்த சபை, இந்த குடும்பத்தை இயேசுவின் ரத்தத்திற்குள்ளாக அடைக்கலமாய் இந்த குடும்பத்தை வைக்கிறோம். ஓ இயேசுவின் ரத்தத்திற்குள்ளாக வைக்கிறோம். இந்த சபையை வைக்கிறோம். ஊழியக்காரர்களை வைக்கிறோம். இயேசுவின் ரத்தத்திற்குள்ளாக வைக்கிறோம்.
ஓ, நாங்கள் பாரங்களை சுமக்க வேண்டும், ஊழியத்திலே நாங்கள் பாரங்களை சுமக்க வேண்டும், குடும்பத்தில் நாங்கள் பாரங்களை சுமக்க வேண்டும் என்று யாரெல்லாம் எங்களுடைய வீட்டுக்கு விரோதமாக பொல்லாத பாரங்களை அனுப்பி, எங்கள் சபைக்கு விரோதமாக பொல்லாத பாரங்களை அனுப்பி, சில ஆவிகளை அனுப்பி நாங்கள் சில பாரங்களை எப்போதும் சுமந்து கொண்டே இருக்கிறவர்களாக எங்களை வைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்களோ, இப்பொழுது அந்த ஆவிகளை எல்லாம் திரும்ப அனுப்புகிறோம். அதை அனுப்பி எங்களுடைய இடத்திற்கே அது திரும்ப போகும்படி இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். நாங்கள் சுமக்க வேண்டும் என்று நினைத்தவர்களே அதை சுமக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலைகளிலே நாம் இப்பொழுது கட்டளையிட்டு we command it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். தேவன் அப்படி செய்கிற மகத்துவத்திற்காக தேவன் அப்படி செய்கிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்ரு எங்கேயோ தூரத்துல இருந்து கூட நம்ம வாழ்க்கையை இயக்குகிற காரியங்களை, கிரியைகளை பார்க்கும் போது இந்த காலங்களில் நம்ம டிவிக்கும் சோஃபாவுக்கும் நிறைய ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருந்தா கூட நம்ம உட்கார்ந்த இடத்துல இந்த ரிமோட் ஆக்சஸ் பண்ணி டிவியை எந்த சேனலுக்கு மாத்தணுங்கிறத உட்கார்ந்த இடத்துலயே டிசைட் பண்ற மாதிரி நான் நினைக்கிற சில அந்தகார வல்லமைகள், சில பொல்லாத ஆவிகள் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு கூட ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியலன்னா, நம்ம வீட்டுக்குள்ள ஜெபமும் துதியும் கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாச அறிக்கைகளும் இருக்கிறதுனால உள்ள பிரவேசிக்க முடியலன்னா கூட கொஞ்சம் தள்ளி நின்று நம்மளை இயக்க நினைக்கிற இப்படிப்பட்ட நான் எத்தனை பேர் கொஞ்சம் வித்தியாசமா யோசித்து அப்படிப்பட்ட பிசாசோட ரிமோட்டை இன்னைக்கு காலையில இயேசுவின் நாமத்தினால அதை நான் செயல் இழக்க பண்ணுறேன், அதை நான் டிஃப்யூஸ் பண்றேன், அந்த பேட்டரியை டிஃப்யூஸ் பண்றேன், அந்த வல்லமையை டிஃப்யூஸ் பண்றேன். அது உங்களுக்கு புரியுறதுக்காக நான் அப்படி சொல்றேன். நம்ம ஒரு ஆவியை பயன்படுத்தி ஒரு வல்லமையை அதை டிஃப்யூஸ் பண்றேன், அதை இல்லாம ஆக்குறேன், அதை செயல்படுத்த முடியாதபடி இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுறேன். ஓ ஹalleluya. என்னோட வாழ்க்கைக்கு விரோதமாய் பிசாசு போட்டிருக்கிற எல்லா பொல்லாத திட்டங்கள் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விடுறது, அதை அப்படியே திருப்பி விடுறது. எப்படி யூத குலத்துக்கு விரோதமா ஆமா எப்படி அழகா ஒரு திட்டத்தை வகுத்தா, ஆனா எப்படி அதை கற்று அப்படியே திருப்பி விட்டாரு. இன்னைக்கு காலையில எத்தனை பேர் அதிகார வேலை நீட்டும் போது எனக்கு விரோதமா சத்துரு போட்டிருக்கிற என்ன விதமான திட்டமானாலும் சரி, என் சபைக்கு விரோதமா போட்டிருக்கிற என்ன விதமான திட்டமானாலும் சரி, பிள்ளைகளுக்கு விரோதமா போட்டிருக்கிற என்ன விதமான என்னோட ஆசீர்வாதத்துக்கு விரோதமா, வாக்குத்தத்தத்துக்கு விரோதமா, விருப்பத்துக்கு விரோதமா சத்துரு போட்டிருக்கிற என்ன விதமான திட்டமானாலும் இன்னைக்கு காலையில நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால அப்படியே திருப்பி விடுகிறேன், அதை அப்படியே திருப்பி விடுறேன். எத்தனை பேர் வாயில எத்தனை பேர் ஆவியில உணர்ந்து அதை அப்படியே ரிவர்சிங் இட் இன் ஜீசஸ் நேம், அதை அப்படியே திருப்பி விடுகிறேன், அதை அப்படியே திருப்பி விடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால அப்படியே திருப்பி விடுகிறேன். பலவீனத்தின் வல்லமைகள் இன்னைக்கு காலையில இயேசுவின் நாமத்தினால இல்லாம போகட்டும், இல்லாம போகட்டும், இல்லாம போகட்டும். ஒரு பலவீனத்தின் ஆவி இத்தனை பேர் இன்னைக்கு நான் பல நாட்கள் சொன்ன ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் நம்ம பார்க்கிறோம் இதுவும் ஒரு விதமான தேக்கத்தை, ஜனங்களுக்கு மத்தியில ஒரு தயக்கத்தை, ஜனங்களோட பிரசன்ஸ்ல ஒரு தயக்கத்தை, ஜனங்கள் கூடி வர்றதுல இருக்கிற ஒரு தயக்கத்தை நம்ம ஏதோ ஒண்ணு பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன் சத்ரு ஒரு விதமான பலவீனத்தை மறைமுகமா அவங்களுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, கொரோனா இருக்கு, வியாதி பரவல் இருக்கு, பஸ்ஸே ஃப்ரீயா ஓடினாலும் டெய்லி சர்ச்சில் ப்ரேயர் பண்ணாலும் போகாத, வீட்லயே இது, நீ அதுக்கெல்லாம் போகாத, நீ அங்க போனேன்னா உனக்கு ஏதாவது வந்துடும் அப்படின்னு. நீ நல்லா தான் இருக்க, உனக்கு அபிஷேகம் இருக்கு, உனக்கு ஆவி இருக்கு, நீ செபிச்சினா தலைவலி சரியாகுது, கால் வலி சரியாகுது, அதனால சர்ச்சுக்கெல்லாம் போகாதன்னு சொல்லி மறைமுகமா சில பலவீனத்தினுடைய வல்லமைகளை உள்ளுக்குள்ள வச்சு ஜனங்களை அப்படி டைரக்ட் பண்ற கொல்லாத சத்துருடைய கிரியைகளை இன்னைக்கு காலையில இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சபையாக ஒருமித்து நாங்கள் முறியடிக்கிறோம். அவருடைய வல்லமைகளை அர்த்தமாக்கி அவனை இல்லாமல் ஆக்குகிறோம். எல்லா பலவீனத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விரட்டி அடிக்கிறோம், ஜனங்களை விட்டு விரட்டி அடிக்கிறோம். எங்கள் சபைக்காக தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆவிகளுக்காக இந்த காலையில இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற பலவீனத்தின் வல்லமைகள் இப்பொழுது மடங்கடிக்கப்பட்டது. நாங்கள் வெளியில பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு விதமான பலவீனத்தை, தூங்க முடியல, சாப்பிட முடியல, நமக்கு ஒரு விதமான பலவீனம், மறைமுகமாய் கிரியை செய்கிற பலவீனத்தின் ஆவியை உன்னை இயேசுவின் நாமத்தினால்
எத்தனை பேர் உங்க வீட்டுக்கு விரோதமா இருக்கிற பலவானுக்கு விரோதமா இன்னைக்கு காலையில் அடுத்த ஒரு 5 நிமிடம் யாராவது அபிஷேகம் இருக்கிற விசுவாசி சர்ச்சுக்குள்ள இருந்தா, யாராவது அபிஷேகம் இருக்கிறவங்க, ஜெபம்னா என்னன்னு தெரிஞ்சவங்க, இயேசுங்கிற அந்த நாமத்துக்கு இருக்கிற வல்லமை என்னன்னு தெரிஞ்சவங்க, நாம கூப்பிட்டா என்ன நடக்கும்னு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு 2 பேர் 3 பேராவது சர்ச்சுக்குள்ள இருந்தா, அடுத்த ஒரு 5 நிமிஷம் நான் என்ன சொல்றேன், உங்க வீட்டுக்கு விரோதமா இருக்கிற பலவான், நானும் நீங்களும் என்ன ஒரு பிளான் இல்லாம, டிசைன் இல்லாம, எந்த விதமான முன் யோசனையும் இல்லாம, எந்த விதமான முன் ஆயத்தமும் இல்லாம நானும் நீங்களும் வேணும்னா ஒரு பைத்தியமா நடக்கலாம். ஆனா பிசாசு நீங்க அப்படி எடை போடுறாதீங்க. எல்லாத்தையும் ரொம்ப பிளான் பண்ணி பர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ற ஒரு ஆள் அவன் நம்ம வீட்டுக்கு விரோதமா, நம்ம குடும்பத்துக்கு விரோதமா ஒவ்வொரு ஆவியை நிப்பாட்டி, நீ இந்த விஷயத்தை பொறுப்படுத்திக்கோ, இந்த ஆளை நீ பொறுப்படுத்திக்கோ, இந்த அம்மாவை நீ பொறுப்படுத்திக்கோ, இவனை நீ பொறுப்படுத்திக்கோ, இவளை நீ பொறுப்படுத்திக்கோ. எப்ப இதுல இந்த குடும்பத்துல ஒரு ஆள் எழுப்பி விசுவாசமா பேசுறாங்களோ, ஒரு ஆள் எழுப்பி தேவனுடைய தரிசனத்தை பேசுறாங்களோ, அப்ப நீ டக்குன்னு அவனுக்குள்ள கிரியை செய்து டக்குன்னு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய ஆவியை அவிச்சிரு. இப்படி திட்டம் பண்ணி செயல்படுகிற அந்தகார வல்லமை உங்க வீட்டுக்கு விரோதமா, என் வீட்டுக்கு விரோதமா, நம்ம சபைக்கு விரோதமா, எத்தனை பேர் இன்னைக்கு காலையில அந்த பலமானுடைய வல்லமைக்கு விரோதமா அடுத்த 5 நிமிடங்கள் நீங்க நிறுத்தாம உங்களால அந்நிய பாஷை யாரும் நீங்க பார்க்காதீங்க. நீங்க தயவு செய்து கர்த்தரை துக்கப்படுத்தாதீங்க, ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, நீங்க நல்ல பிசாசை சந்தோஷப்படுத்தாதீங்க. தயவு செய்து நான் உங்க பாதத்துல வேணா விழுந்து உங்களை கேட்கிற, பிசாசை சந்தோஷப்படுத்தாதீங்க, பிசாசை சந்தோஷப்படுத்தாதீங்க. தயவு செய்து பிசாசை சந்தோஷப்படுத்தாம ஆவியானவரை சந்தோஷப்படுத்துங்க. உயர்த்துங்க, உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. ஆலங்கோ இடியட்டும், ஆலங்கோ இடியட்டும், ஆலங்கோ இடியட்டும், ஆலங்கோ இடியட்டும், ஆலங்கோ இடியட்டும், ஆலங்கோ இடியட்டும். சத்துருடைய கோட்டை இடியட்டும், சங்கிலி முறியட்டும், அஸ்திபாரம் அசையட்டும். ஆலங்கோ இடியட்டும், ஆலங்கோ இடியட்டும், 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 இடியட்டும். அந்த ஆலங்கோ இடியட்டும், அந்த ஆலங்கோ இடியட்டும், அந்த ஆலங்கோ இடியட்டும், அந்த ஆலங்கோ இடியட்டும். ஒரு பெரிய சிறந்தி வகையை போல போட்டு வச்சிருக்கிற ஆலங்கோ இடியட்டும். பணம் வரவுக்கு வரவங்க போட்டு வச்சிருக்கிற ஆலங்கோ இடியட்டும். குடும்ப சந்தோஷத்துக்கு வரவங்க போட்டு வச்சிருக்கிற ஆலங்கோ இடியட்டும். சமாதானத்துக்கு வரவங்க போட்டு வச்சிருக்கிற ஆலங்கோ இடியட்டும். சபையோட வளர்ச்சிக்கு வரவங்க போட்டு வச்சிருக்கிற ஆலங்கோ இடியட்டும். ஜனங்களுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்கு வரவங்க போட்டு வச்சிருக்கிற ஆலங்கோ இடியட்டும். சபை வளர்ந்து பெருகிறதுக்கு விரோதமா போட்டு வச்சிருக்கிற ஆலங்கோ இடியட்டும். நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு விரோதமா இருக்கிற ஆலங்கோ இடியட்டும். நம்ம வீட்டில் நடக்க வேண்டிய திருமண காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு விரோதமா போட்டு வச்சிருக்கிற அலங்கமான ஆலங்கங்கள் இடியட்டும். கர்ப்பத்துக்கு விரோதமா போட்டு வச்சிருக்கிற ஆலங்கங்கள் இயேசுவின் நாமத்தில் இடியட்டும். தேவனுக்கு விரோதமா போட்டு வச்சிருக்கிற ஆலங்கங்கள் இடியட்டும், இடியட்டும். யெகோவா தேவனுடைய வல்லமையின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளையிட்டு செல்கிறோம். நாங்கள் தேவனுடைய புத்திரர்கள், நாங்கள் தேவனுடைய சியாவினர்கள், ஆவியினாலே அபிஷேகப்பட்டவர்கள், அபிஷேகப்பட்டவர்கள், அக்கினியுடையவர்கள். தேவனுடைய கரங்களோடு கூட இருக்கிறது. துர்க்கங்களை கம்பிக்கிறவர்களோடு கூட இருக்கிறார். மாம்சமான யாருக்கும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அலங்கங்கள் இடியட்டும், அலங்கங்கள் இடியட்டும், அலங்கங்கள் இடியட்டும். சத்துருடைய எல்லா பொல்லாத வல்லமைகளின் காலங்களில் இடியட்டும், 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 இடியட்டும். கடவுள் அலங்க இடியட்டும், தியாகிகள் அலங்க இடியட்டும். சத்துருவை இதுக்கு மேல் நீ பேசிய முடியாதபடி உள்ள வல்லமைகளை அவமாக்குகிறோம், 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 அவமாக்குகிறோம். தேவனுடைய வல்லமையுள்ள கரம் செயல்படுவதாக, செயல்படுவதாக. பலவந்த பண்ணுகிறவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள், பலவந்த பண்ணுகிறவர்களை பிடித்துக் கொள்கிறார்கள், பலவந்த பண்ணுகிறவர்கள் பவுலே சீலாவே உனக்கு சிறைச்சாலையில் உன்னை போட்டுட்டாங்க நீ பேசாம கிடைச்ச தலைவனை இருந்து தலையை வச்சு படுத்துக்கணும் நீ முடிவு பண்ணினா அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே நீ படுத்த சிறைச்சாலைக்குள்ளேயே நீ செத்து போகலாம். ஆனா இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்தி, உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி, உனக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியானவருடைய பலத்தை பயன்படுத்தி, உன்னால இந்த சிறைச்சாலை கதவுகளுக்குள்ள உன்னால உங்க சத்தத்தை உயர்த்த தேவனாகிய கர்த்தரை உயர்த்த முடியுமா, துதிக்க முடியுமா, ஆராதிக்க முடியுமா, மகத்துவ பண்ண முடியுமா? உன்னுடைய சந்தில அழைத்து போகும், உன்னை கட்டி வைக்கிற சிறைச்சாலையின் அஸ்திவாரம் இடிந்து போகும், கதவுகள் திறந்து போய்விடும், வாசல்களே கதவுகள் உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை வழிவிடுங்கள், மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. எத்தனை பேருக்கு தெரியும் துதிக்கிறது மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறவராக இருக்கிறது. மே கம்மில் அப்படின்னு கேட்டுட்டு உள்ள வர வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. பிசாசே அவனுடைய கோட்டை உள்ள ராஜ்யத்தை இந்த வாழ்க்கையில் தகர்த்தெறிகிறதற்கு என்னுடைய தேவன் பலவந்தமாக பிரவேசித்து உன்னை நிர்மூலமாக்குவார், வல்லமைகளை அவமாக்குவார். அவருக்கு தேவையில்லை அவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு யாரோ ஒருத்தர் ஒரு கூட்டத்தில் நான் ஒரு தடவை சொல்லிட்ட மாதிரி
400 வருஷமா எகிப்துல அடிமைத்தனத்துல இருக்கிற ஜனங்க 400 வருஷமா அங்க இருக்கிறத சாப்பிட்டு அங்க இருக்கிற வாழ்க்கையிலே சந்தோஷமா இருந்து அந்த அடிமைத்தனத்திலே பழகி போய் இருந்த போது 400 வருஷத்துக்கு அப்புறம் எவனோ ஒருத்தன் எழுப்பி நாம ஏன் இப்படி அடிமைகளா இருக்கணும், நாம ஏன் இப்படி சங்கிலிகள் இருக்கணும், நாம ஏன் இப்படி கட்டுகள் இருக்கணும், நாம ஏன் இப்படி உபத்திரவத்தில் இருக்கணும், நாம ஏன் இப்படி அவமானத்தில் இருக்கணும், நாம ஏன் இப்படி ஒடுக்கப்படுதலுக்குள்ள அடியில் இருக்கணும், நாம ஏன் இப்படி இருக்கணும், எதுக்காக நாம எப்போ ஒருக்கா ஒரு விசுவாசி இப்படி யோசிக்கிறாங்க, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, நான் எதுக்காக இதுல இருக்கணும், தேவன் மகத்துவங்களை மகிமைகளை எனக்காக வச்சிருக்கும் போது நான் ஏன் இப்படிப்பட்டதுக்குள்ள சிக்கி கிடக்கணும்னு ஒருத்தன் யோசிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு சரியான பாதையை எவனோ ஒருத்தன் அந்த கூட்டத்தில் இருந்து யாரோ ஒருத்தன் நாம ஏன் நம்முடைய உட்பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரை தேடக்கூடாது, ஆபிரகாம்ங்கிற ஒருத்தரை தனியை கூட்டிட்டு வந்து இவ்வளவு பெரிய ஜாதியா மாத்தி இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் கண்ண மூடி யோசித்து பார்க்கிறேன். 400 வருஷமா நாம இந்த எகிப்து அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். ஆனா அந்த எகிப்தியர்களை காட்டிலும் நம்மை கர்த்தர் பலவான்களாக வைத்திருக்கிறார். நம்ம மேல எவ்வளவு நெருக்கம் இருக்குதோ அவ்வளவு நம்ம பெருகிக்கிட்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட பதத்துவங்களை கர்த்தரால இந்த நெருக்கத்துல நாம அவரை நோக்கி கூப்பிடாம இருக்கும்போது கூட செய்ய முடியும்னா எப்போ ஒருக்கா நாம வாயை திறந்து அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி கூப்பிடணும். அப்போ தேவன் நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு நமக்காக இறங்குவாங்க. கூட்டத்தில் இருந்த யாரோ ஒருத்தன் இருந்த மொத்த ஜன கூட்டத்தை தட்டி விட்டு தேவனாகிய கர்த்தரை பார்த்து கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி சத்தமிடு, உன்னுடைய ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடு, அவரே உனக்கு தஞ்சம்னு சொல்லி அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க சத்தம் பண்ணி அவருடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அன்றைக்கு கர்த்தர் இறங்கி எகிப்தினுடைய அடிமைத்தனத்துடைய நுகத்தை முறித்திருப்பார் என்றால் இன்னைக்கு உங்களோட என்னோட சத்தத்தை கேட்டு அப்படியே செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடினால நல்ல தலைக்கு மேல கைகளை கட்டி ஒரு 3 ஆமென் சொல்லி அந்த ஜனமெல்லாம் கேட்க கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்ம உட்கார்ந்து கொண்டு சங்கீதங்களின் புஸ்தகம் 144ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து இன்னொரு குறிப்புக்காக கூட நம்ம ஜெபித்து கடந்து போகிறோம். Psalm number 144 verses commencing from 9 through 15. சங்கீதங்களின் புஸ்தகம் 144ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி, அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரமனை மூலை கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம், மறுபடியும் ஒரு தடவை 15வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமா, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம், இவ்விதமான சீரை பெற்றிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. இவ்விதமான சீர் என்ன? குமாரர்கள், குமாரத்திகள், களஞ்சியங்கள், சகலவிதமான வஸ்துக்கள், 1000-10,000 ஆடுகள், எருதுகள், இவ்விதமான சீரை பெற்றிருக்கிற ஜனம் என்னவா? பாக்கியம் உள்ளது. ஹalleluya. குமாரர்கள், குமாரத்திகள், ஆடுகள், மாடுகள், எருதுகள், களஞ்சியங்கள், அதை நிரப்பியிருக்கிற சகலவித வஸ்துக்கள், இதை பெற்றிருக்கிற ஜனங்கள் யாரா? நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம சொல்லும் போது இவ்விதமான சீர், குமாரர்கள், குமாரத்திகள், ஆடு, மாடு, எருது, களஞ்சியம், சகலவித வஸ்துக்கள், இதெல்லாம் சொல்லும் போது உடனே நம்ம பைபிள்ல நமக்கு ஒரு ஆள், ஒரு கேரக்டர், நமக்கு இவ்விதமான இப்படிப்பட்ட நிறைய ஆசீர்வாதங்களோட இருந்த ஒரு கேரக்டர் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும்னா ஆபிரகாம். யோபுன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, யோபுனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா, ஆபிரகாமுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? யோபுக்கு அதிகம் பிள்ளைகளா, ஆபிரகாமுக்கு அதிகம் பிள்ளைகளா? அதிகம்னா எவ்வளவு பெற்றோன்னு இல்லை, நம்ம இப்ப ஆபிரகாமுடைய சந்ததிகள் நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தானே. அப்போ இவ்விதமான சீரை பெற்றிருக்கிற ஒரு ஆளு
அப்படி பைபிள் இப்படி எல்லாம் பைபிள்ல போட்டிருக்க. இந்த மாதிரி குமாரர்கள் குமாரத்திகள் 1000 10000மான ஆடுகள் எருதுகள். அன்னைக்கு வந்து ஆடு எருது, இன்னைக்கு நமக்கு பென்ஸ் டொயோட்டா என்ன வேணா என்ன சொல்லலாம், வோல்க்ஸ்வாகன் என்ன வேணா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து நம்ம சொல்லிக்கலாம். என்ன இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், குமாரர்கள் குமாரத்திகள், வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள், இத்தனை இருந்த ஒரு ஆள் பைபிள்ல நமக்கு நல்லா தெரியும். யாருங்க அவர் பேரு? சங்கடப்படாதீங்க, சத்தமா சொல்லுங்க. யாருங்க பேரு? அந்த மனுஷன் விசுவாசமா இருந்தா என்ன சம்பாதிச்சிருக்காரு? உங்களுக்கு ஏன் அத்தனை பொறாமை? சத்தமா அவர் பேர் என்னங்க? என்னங்க அவர் பேரு? 24ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்களேன். ஆபிரகாமை பத்தி ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியேசர் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்களேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் இவ்விதமான சீரை பெற்றிருக்கிற ஜனம் வாக்கியம் உள்ளது. என்ன இந்த ஜனம் யாரு? வேலைக்காரன் வந்து சொல்றான் ஆபிரகாமை பத்தி. எலியேசர் வந்து பொண்ணு பார்க்க போன இடத்துல சொல்றான், என் எஜமான கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு தெரியுமா? சீமானா வச்சிருக்காரு. எப்படி வச்சிருக்காரு? சீமானை ஊத்துவாங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சீமானா வச்சிருக்காரு. இந்த வாரம் சீமானை ஊத்துவாங்களாமா? சத்தம். சீமானா வச்சிருக்காரு. எப்படி வச்சிருக்காரு? ஆபிரகாமை கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு? எப்படி? நான் தான் பொறாமப்படாதீங்கன்னு சொன்னேன். எப்படி வச்சிருக்காரு? சீமானா வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரன் வேலைக்காரி எல்லாம். 75 வயசுல ஒண்ணும் இல்லாம ஒரு ஓட்டாண்டியா இந்த ஊரை விட்டு ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? இப்ப எலியேசர் வந்து ஆபிரகாமை பத்தி சொல்றாருல, என் ஆண்டவர் என் ஆபிரகாமை எப்படி வச்சிருக்காருன்னு சொல்றாருல, அந்த ஊர்ல 75 வயசுல ஒண்ணும் இல்லாத ஓட்டாண்டியா இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அந்த ஊரை விட்டு வெளியில போனாரு. இப்ப 65 வருஷம் கழிச்சு அந்த ஊர்ல அவரை பத்தி ஒரு சாட்சி சொல்றாங்க. என் எஜமானனை அவருடைய தேவனாகிய கர்த்தர் செல்வ சீமானா என்ன செஞ்சிருக்காரு? 75 வயசுல ஆபிரகாம் வெளியில போனார் அந்த ஊரை விட்டு. 25 வருஷம் கழிச்சு 100 வயசுல ஈசாக்கு பிறக்கிறான் இல்ல. அதுக்கப்புறம் ஈசாக்கு 40 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா ஆபிரகாமுக்கு 140 வயசு. ஆபிரகாம் இந்த ஊரை விட்டு வெளியில போய் 65 வருஷம் ஆச்சு இல்லையா? 25 வருஷம் கழிச்சு ஈசாக்கு பிறக்கிறாரு. கேட்டுக்கோமா, ஈசாக்கு 40 வயசுல முன்னாடியே பண்ணி நம்ம ஏகப்பட்ட குடும்ப பாரங்கள் சுமக்கிறது. 40 வயசுல ஈசாக்கு என்ன செய்யறாங்க? கல்யாணம் பண்ணாங்க. அப்போ கிட்டத்தட்ட 65 வருஷம் கழிச்சு என்ன செய்யறாங்க? ஆபிரகாம் பத்தி அந்த ஊர்ல ஒரு ஸ்டேட்டஸ் ரெக்கார்ட் பண்ணப்படுது. எப்படி? சீமானா வச்சிருக்காரு. எப்படி வச்சிருக்காரு? 65 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு ஆபிரகாம் அடையாளப்படுத்துற எலியேசர். நீங்க பாத்தீங்க அந்த மாதிரி ஓட்டையாண்டி இல்லை. இப்ப அவர் வந்து செல்வ சீமானா இருக்கார். ஏகப்பட்ட காரியங்களை இங்க ரெபேக்கா எப்படி தப்புன்னு வந்துட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன விசுவாசத்துல வந்தா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பார்த்தா டேங்கப்ப வேலைக்காரனே 10 ஒட்டகத்துல வந்து இறங்குறாங்கன்னா, தண்ணி எடுத்து கொடுத்ததுக்கே கை கொண்டு காது கொண்டு கழுத்து கொண்டு எல்லாம் போட்டு விட்டுட்டான். நமக்கு ஒன்ன போட்டாலே 9 தடவை கொண்டு அடமா நினைக்கிறதுக்கு போக வேண்டியதா இருக்கு. கலட்டி விட்டு இல்லத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க? போட்டு விட்டுட்டான். 10 ஒட்டகத்தை 10 பென்ஸ் கார்ல வந்து இறங்கிருக்கான் ஆபிரகாமோட வேலைக்காரன். எப்படி இருப்பான்னு ஒரு வார்த்தை கேட்டதாங்க எங்கேயும் வசனத்துல இல்லவே. ஆபிரகாமோட பையனுக்கு 2 கால் இருக்குதா? அது வந்து பக்கவாதம் வந்தப்ப இவ்வளவு எல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணா. இப்ப நமக்கு எவனா திடீர்னு நாங்களே பல பவுன் போட்டு பொண்ணை கொண்டு போறோம்னா நம்ம அப்படியே யோசிக்கணும். ஏன் இப்படி சொல்றான்? உன் குடும்பத்தை அலசி ஆராய்ஞ்சா உன் குடும்பத்துல ஏதாவது இருக்குமா, பையனுக்கு ஏதாவது குறை இருக்குமா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா இவ ஒரு வார்த்தை என்ன செய்யல, கேட்கல. பையனுக்கு 2 கால் இருக்குதுங்களா, என்னை கூட்டிட்டு பைக்ல வந்து அவர் பார்த்த முதல் நாளே கூட்டிட்டு போவாரா, இதெல்லாம் என்ன செய்யல, கேட்கல. பார்த்தா டேங்க அப்ப 10 பென்ஸ் கார்ல வந்து வேலைக்காரனே இறங்குறான்னா மாப்பிள்ளை ஹெலிகாப்டர்ல வந்து என்ன செய்யறாரு, கண்டிப்பா இறங்குற அளவுக்கு ரெபேக்காவை பத்தி ஆவிக்குரிய விதமா நம்ம பேச கூட அப்புறம் யோசிக்கலாம். பிளெயினா அப்படியே பிளெயினா ரெபேக்காவோட கூட பிறந்தவங்களும் எதுவுமே என்ன செய்யல, கூட்டிட்டு போங்க வேலைக்காரங்க இல்ல. மாப்பிள்ளை எப்படி இருக்கும், கூட வந்து விட்டுட்டு வரோம், ஒன்னும் சொல்லல. மாப்பிள்ளையோட அப்பா ஒரு ட்ரங்க் கால் போட சொல்லுங்க, ஒரு 8 ஹவர் வந்துட்டு போக ஒண்ணும் இல்லை, கூட்டிட்டு போங்க, இவளை கூட்டிட்டு போனீங்கன்னா சரின்னு. கூட்டிட்டு போறதுக்கு இங்க பணத்தை கொடுத்து போன என்ன செஞ்சாங்க, கூட்டிட்டு போன. எப்படி போனா நீங்க நினைக்கிறீங்க? பணம், அந்த ஐஸ்வர்யம்.
ஆபிரகாமை கர்த்தர் செல்வ சீமானாய் அதை பார்த்து அப்பா இப்படி தேவன் வச்சிருக்கிற ஒரு குடும்பமா பணத்தை பார்த்து என்ன செஞ்சுட்டு. அதனாலதான் நான் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன்னு நினைக்கிறேன். நம்மளை பார்க்கும்போது இயேசு உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு சந்தேகம் வர்ற மாதிரி வாழ்றது நம்மளோட தப்பு. இன்னும் பிடிச்ச விசாசியை பிடிச்சு ஆடின ஆட்டத்தையே ஆடி போட்ட சீலையிலே போட்டு வந்த பஸ்லயே போய் போன வண்டியிலேயே போய் அதே குடி அதே கூற்று அதே அதே வேண்டாத்தனம் அதே பஞ்சம் எல்லாம் பண்ணி ஆமா நாங்க அங்க போறோம், நாங்க தெற்க போறோம், நீ வடக்க போற, 2 பேரும் ஒன்னா ஒரே ரோட்ல சந்திச்சு பயப்படி நிற்கும் போது உனக்கும் கந்த வெட்டி கட்ட முடியல எனக்கும் கந்த வெட்டி கட்ட முடியல, ஐயா சேம் பிச் அப்படிங்கிற மாதிரி நாம இருந்தா அப்ப அங்க போய் நின்றுட்டு என் இயேசு மாதிரி ஒரு சாமி இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது. நீங்களும் அவளும் ஒரே இடத்துல கந்து வெட்டிக்கு வட்டி கொடுக்கும்போது ஏன் இயேசு மாதிரி ஒரு சாமி இல்லைன்னு உங்க கூட சேர்ந்து கந்து வெட்டி கொடுக்குறவர்கிட்ட நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, உங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா உங்களோட இயேசு இருக்கிறார், நீங்க ஜீவிக்கிற தேவனோட நீங்க வாழ்றீங்கன்னா அவர் ஜீவிக்கிறார் என்பதற்கு அடையாளமான சாட்சிகளாக தான் கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார். அப்ப இயேசு உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு நம்மளை பார்த்தா ஒருத்தனுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தா வருவான்றீங்க ரெபேக்கா நம்ம பின்னாடி நீ ஒரு ஓட்டாண்டி உங்களோட நான் நீ போற இடத்துல நானும் பிச்சை பாத்திரம் ஏந்திருந்தேன் பின்னாடி வரதா அப்படின்னு ஆயிரும்ல. செல்வ சீமானாய் ஆபிரகாம கர்த்தர் என்ன செய்திருந்தாரா, எப்படி வச்சிருந்தாருங்க? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருந்தா நம்மள அப்படிதான் என்ன செய்வார். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதுல இந்த மாதிரி எடுத்தோட நம்ம ஜெபிக்கணும், வேலை செய்யணும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலனை பயன்படுத்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஞானத்தை தாளத்தை பயன்படுத்தி வேலை செய்யணும். 10 ரூபா நம்ம கையில வந்தா அதை ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னும் 2-3 வாரமா நான் இதே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இது செய்யணும். இதுல எல்லாத்தையும் மேல இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்கிற கான்செப்ட் வெளியில இதுல நம்ம பங்குன்னு சிலதெல்லாம் என்ன இருக்கு. நாம எல்லாத்தையும் நம்ம கேஷுவலா எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது growth எப்படி பார்ப்போம்? நம்ம ஒரு கிராஃபை 0ல வச்சுட்டு திடீர்னு வந்த ஒரு அடுத்த தலைமுறையை நீ கொண்டு போய் அங்க நிப்பாட்டிட்டுன்னு என் பையன் கிட்ட நான் பார்த்து சொன்னேன்னா எப்படி நடக்கும்? அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு 4 படி ஏற்றி வச்சுட்டு இந்த பாருப்பா எங்க அப்பா என்ன ஓட்டையா விட்டுட்டு போனான், நான் ஒரு 4 படி ஏற்றிருக்கேன், நீ அடுத்து நீ ஒரு 4 படி ஏத்துனா பரவாயில்ல. எங்க தாத்தா ஓட்டாண்டி, எங்க அப்பனும் ஓட்டாண்டி, அவன் என்னையும் ஓட்டாண்டியை விட்டுட்டு போனா, நான் உன்னையும் ஓட்டாண்டியை விட்டுட்டு போறேன், நீயும் இப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொன்னா அதனாலதான் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் ஏன் வைராக்கியமா இந்த நாட்கள்ல எழுத மாட்டேங்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ இருக்கிற தலைமுறைகளாகி நானும் நீங்களும் பண்ற அட்டகாசங்கள் நமக்கு நம்முடைய அறிவில்லாமை, நம்முடைய சரியான புரிதல் இல்லாம நாம பண்ற விஷயங்கள் தான். தமிழ் நீ மெல்ல சாகும்னு ஒரு கவிஞர் எழுதின மாதிரி கிறிஸ்தவத்தை சாகடிக்க முடியாது, கிறிஸ்துவ சாகடிக்க முடியாது. ஆனா இந்த தேவ ஜனங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபோர்ஸை, அந்த எஃபெக்டை என்ன செய்திட முடியும்? அப்படியே குறைச்சிட முடியும் நம்மளுடைய செய்கைகளால, நடக்கைகளால. நான் அடிக்கடி சொல்ல ஊழியக்காரங்க சோர்ந்து போகிறதுக்கு காரணமே விசுவாசிக்கிறான். ஒரு சர்ச்சில் பாஸ்டர் நல்ல பிரசன்னம் பண்ணலைன்னா அதுக்கு காரணம் கீழே உட்கார்ந்து இருக்கிற விசுவாசி. ஏன்னா அவர் அதுக்கான மெனக்கெடுத்து நிறைய எடுத்து கொண்டு வந்திருப்பாரு. இங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க அதை ரிசீவ் பண்ணாம அதை அப்படியே ஒரு மாதிரி இருந்தா முன்னாடி நின்று பேசுற ஆட்களுக்கு என்ன இருக்கும்? சில சமயம் கீழே உட்கார்ந்து நின்று மறைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது நான் சட்டை சரியா இருக்கா, பட்டன் போட்டுருக்கோமா, ஜிப்பெல்லாம் சரியா இருக்கா, பெல்ட் வெளியில வந்துருச்சா, ஏன் நம்ம ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன வந்துடும்? ஏதாவது நம்ம இதாக பண்றோமா அப்படின்னா நமக்கு தோணிடும். இந்த ஜனங்க அப்படி ரிசீவ் பண்றவங்களா இருக்கும்போது மெசேஜருக்கு உட்காரும் போதே சரி நீ போனா ஜனங்க தாகத்தோட வந்திருப்பாங்க, அவங்களுக்கு போய் இன்னைக்கு சிறந்ததை என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எடுக்கும் போதே வரும். பேசும்போதும் என்ன செய்யணும், அதை விளங்கிக்கிற ஆட்கள் அட்லீஸ்ட் அதை விளங்கிக்கிறவங்களாவது என்ன செய்யணும், அந்த முன் வரிசையில முடிந்தவரை ஓரளவுக்கு வேத புரிதல் இருக்கிறவங்க நம்ம உட்காந்து அதை டக்குனு ரிசீவ் பண்ணி அதை ஆமா நம்ம நாட்டில் எப்படின்னா நம்ம எல்லாம் குறிப்பிடலாம், முன்னாடி கை தட்டிட்டா கடைசியில கை தட்டி வந்த அக்கா, இப்ப அந்த அக்கா கூப்பிட்டு நீ ஏன் கை தட்டினேன்னு கடைசியா உட்காந்து எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் அந்த கடைசியா உட்காந்து அக்கா கூப்பிட்டு நீ ஏன் கை தட்டினு கேளுங்க. முன்னாடி உட்காந்து அக்கா தட்டுச்சு, அதனால பின்னாடி அப்படியே லைனா தட்டிட்டே கடைசியில தட்டிட்டோங்கிறதா மேக்சிமம் இருக்கும். அந்த ரிசீவ் பண்ற ஆட்கள் இருந்து ரிசீவ் பண்ணா ஊழியக்காரங்க சோர்ந்து போகவே மாட்டாங்க. அவங்க வாரம் உங்களுக்கு வல்லமையான செய்தி. வீட்டுக்கு ஒரு அப்பா எதையாவது வாங்கிட்டு வராது, வாங்கிட்டு வந்த உடனே வீட்டுல இருக்கிற ஆட்கள் அதை பார்த்தோன்னே ஐயே இது இப்படியா அப்படியா அப்படின்னு உள்ள வந்த உடனே சொன்னாங்கன்னு வைங்க, நாளைக்கு காலையில வேலை முடிச்சு வரும்போது வாங்கிட்டு வரணும்னு தோணுமா? பிராக்டிகலா பேசுவோமே, தோணுமா? அதே நான் என் பையன் கேட்டது ஒருவேளை ஒரு பெரிய 1000 ரூபாய் பொருளா இருக்கலாம், ஆனா ஒரு 10 ரூபாய் பொருளை வாங்கிட்டு வந்த போது அதை சந்தோஷமா என் வீட்டில் இருக்கிற ஆட்கள் ரிசீவ் பண்ணா நாளைக்கு காலையில
இன்னொரு 10 ரூபாய்க்கு சேர்த்து ஓவர் டைம் பண்ணி என் வீட்டுக்கு வேலைக்கு வாங்கிட்டு வரணும்னு தோணும்ல. அப்படிதான் நம்ம வேற எங்கேயும் டிவியேட் ஆகிறோம். ஆனா தேவ ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் நம்ம வாழ்க்கைய வசனத்தை கேட்டுட்டு அதை ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை பார்த்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு சாட்சிகளாக இருக்க வேண்டியவர்கள். ஆபிரகாம் ஒரு சாட்சியா இருந்தாரு. செல்வ சீமான், நீங்க நினைக்கிறீங்களா ஆபிரகாம் தலைக்கு பின்னாடி கை வச்சுட்டு படுத்து தூங்கி இருப்பாருன்னு? அத்தனாயிரம் வேலைக்காரங்களை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு மேனேஜரை வச்சிருந்திருப்பாரு. அந்த மேனேஜருக்கு ஆபிரகாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு, நீங்க நினைக்கிறீங்களா ஆபிரகாம் அப்படியே படுத்திருந்திருப்பாரு? ஆண்டவர் பாத்துக்கு ஆயிரக்கணக்கான ஆட்டையும் மாட்டியும் கொடுத்து செல்வ சீமான ஆபிரகாம் ஆக்கியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க வீட்டுல போய் யோசித்து பாருங்க. இங்க நம்ம செய்ய வேண்டியது இருக்கு, கர்த்தர் செய்ய வேண்டியது இருக்கு. அதனால ஜெபிக்கணும், வேலை செய்யணும், கொடுக்கணும் கர்த்தருக்கு. அப்புறம் வாய், சொன்ன வாய், இதை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். என்ன செய்யணும்? நாம ஜெபிக்கிறதுக்கு நேர் ஆப்போசிட்டா நம்ம கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது? பேசவே. அக்கா 3 நாளா உபவாசம் போட்டு ஜெபிச்சிருக்கு சர்ச்சில், அண்ணன் கூட குடிக்காம. எதுக்கு ஜெபிக்கிற? என் வீட்டுக்காரு குடி பழக்கத்தெல்லாம் விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்க. குடி பழக்கத்தெல்லாம் விட்டு மனம் திரும்பி 3 நாள் ஆஸ்திரமா வந்து பார்க்குதக்கா, இப்படி அண்ணன் தண்ணி இல்லாம இருக்குங்க சிஸ்டர், தான் ஒரு டவல் இஞ்சிட்டியா சுக்குமல்லி காப்பியாவது குடிங்க அப்படின்னு கொடுத்தா 3 நாள் திறப்புலதுன்னு என்ன செய்ய போறேன்? என் வீட்டுக்காரர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படாம நான் விட மாட்டேன். 3 நாள் இருந்து உருண்டு அண்ணன் தண்ணி இல்லாம ஜெபிச்சு மூஞ்சி கீச்சி எல்லாம் ஒடுக்கி போய் 3 நாள் கழிச்சு இறங்கி ரோட்ல நடந்து போகுது. முன்னாடியே அந்த ஊர் தெருவில் அந்த அக்கா, இன்னொரு அக்கா இந்த அக்காவை பார்த்து, எங்கக்கா 3 நாளா உங்களை ஆளக்கானோம், சர்ச்சுக்கு போயிருந்தேன். அப்படியா? 3 நாளா உபவாசம் பண்ணி என் வீட்டுக்காரோடைய மன திரும்புதலுக்காக நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? தேவ சமூகத்துல கதறிட்டு இருக்கேன். அந்த அக்கா, பரவாயில்லக்கா, உங்க சாமி உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு உங்க வீட்டுக்காரர் மாத்திரம் திருந்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்க குடும்பம் சந்தோஷமா இருந்திருக்கா. இந்த அக்கா, அவன் திருந்தி 5 ஆச்சு அப்படின்னு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒருலே போதும், வேற ஒண்ணுமே திரும்பி 5 ஆச்சுன்னு சொல்லக்கூட வேண்டாம். உங்க வீட்டுக்காரர் மட்டும் உங்க ஜெபத்தை கேட்ட இயேசு சாமி உங்க வீட்டுக்காரர் சரி ஆக்கிட்டாருன்னா உங்க குடும்பம் ஓன்னு வந்துடணும்னு அப்படின்ட்டு நடுக்குதுன்னு வச்சுப்பேன். 3 நாள் அதுதான் ஒன்னு தெரிஞ்சிச்சுல. உனக்கு எதுக்கு 3 நாள் அண்ணன் தண்ணி இல்லாம உனக்கு எதுக்கு போவாது? அது திருந்தாலும் நீ ஒரு முடிவுக்கு வந்துச்சுல. அப்ப அட்லீஸ்ட் சாப்பிட்டு அந்த ஆள் உன்னை பார்த்தா அழகா இருக்கிற மாதிரியாவது இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பாக்குறாங்க. அவன் இன்னும் ஒடுக்கு விழுந்து அந்த ஆள் வேற முடிவு எடுக்காம இருக்கிறதுக்கு. ஆக விசுவாசிகள் செய்ய வேண்டியதும் சிலதெல்லாம் இருக்கு. ஆபிரகாம கர்த்தர் எப்படி வச்சிருந்தார்? செல்வ சீமானா, சத்தமா சொல்லுங்க, எப்படி வச்சிருந்தார்? சரி, விஷயத்துக்கு இவ்விதமான சீரை பெற்ற ஜனம், ஆடு மாடு எருது ஒட்டகம் வேலைக்காரன் வேலைக்காரி குமாரர்கள் குமாரத்திகள், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம். இவ்விதமான சீரை பெற்றிருந்த ஒரு மனிதர் நமக்கு பைபிள்ல ஆபிரகாம். ஆபிரகாமை இவ்விதமான சீரை உடைய ஒரு ஆளா மாற்றினது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் இன்னும் மாறாதவர். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13 இருக்கிற வசனங்களை ஒரு தடவை வாசித்து பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள வசனங்களை. Galatians 3:13-16. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான, ஆபிரகாமுக்கு உண்டான, ஆபிரகாமுக்கு உண்டான கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இப்படி ஆயிற்றுனா எப்படி ஆயிற்று? இப்படி ஆயிற்றுனா எப்படி ஆயிற்று? கிறிஸ்து நமக்காக சாபமானார். இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு சொந்தமா மாறதுக்காக இப்படி ஆச்சு. எப்படி ஆச்சு? பரலோகத்தினுடைய மேன்மைகளை எல்லாம் விட்டு இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில அந்த கோரமாக தொங்கி பாவமே இல்லாதவர் சாபமே இல்லாதவர் நமக்காக பாவமானார், சாபமானார். எதுக்கு? ஆபிரகாமுக்குள்ள இருந்த ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுக்கு அவர் தந்த ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் புறஜாதியார்களாகிய எனக்கும் உங்களுக்கும் ஆகும்படி இப்படி ஆயிடுச்சு. சொல்லுங்க, இப்படி ஆயிடுச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்படி ஆயிடுச்சு. அதுக்குதான் இயேசு மரித்தார். அதுக்குதான் இயேசு என்ன செய்தார்? சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஒரு கவனன் போட்டுட்டா, ஒரு பத்திரம் எழுதிச்சா அதை யாரும் என்ன செய்ய முடியாது? தள்ளிவிட முடியாது, யாரும்
மாற்றவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, சேர்க்கவும் முடியாது. மனுஷன் போட்ட அக்ரிமெண்டே அப்படியா. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும், சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி யாரு? கிறிஸ்துவே. சந்ததிகளுக்கு என்று எழுதப்படாம சந்ததிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சந்ததி யாரு? நான் கிறிஸ்துவின் சந்ததின்னு சொல்றவங்க யாராவது சர்ச்சுக்கு வந்தா சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இப்படி ஆயிற்று. இயேசு எனக்காக சாபமானார். எதற்கு? ஆபிரகாமுக்குள்ள இருந்த, ஆபிரகாமுக்கு கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு கன்வெர்ட் பண்றதுக்காக, எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறதுக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி இயேசு எனக்காக மரித்து சாபமானார். இப்போ நமக்கு சாபம் இல்லை. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்ம மேல இருக்கு. அது ஒரு பாண்ட், ஒரு அக்ரிமெண்ட். அதை யாரும் மாற்ற முடியாது, அதை யாரும் குறைக்கவும் முடியாது, சேர்க்கவும் முடியாது. ஆபிரகாமினுடைய சந்ததிகளுக்கு அப்படின்னு சொல்லி அது எழுதப்படாம சந்ததிக்கு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா கிறிஸ்து தான் அந்த சந்ததி. கிறிஸ்துவுக்குள்ள இருந்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் நான் கிறிஸ்துவனுடைய சந்ததிக்குள்ள உட்படுறேன்னு சொல்லி தன்னுடைய அஞ்ஞானமான வழிகளை விட்டு கிறிஸ்துவுக்குள்ள உள்ள வராங்களோ, அவங்களுக்கு எல்லாம் ஆபிரகாமுக்கு இருந்த ஆசீர்வாதம் அப்படியே இருக்கும்னு சொன்னா எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா நான் கிறிஸ்துவினுடைய சந்ததி அப்படின்னா நான் எப்படி இருக்கணும்? ஆபிரகாமை போல இருக்கணும். ஆபிரகாம் எப்படி இருந்தாரு? ஆசீர்வாதமா, செல்வ சீமானா இருந்தார். நான் கிறிஸ்துவின் சந்ததினா நான் ஆசீர்வாதமா இருக்கேன். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் சந்ததி. நான் உங்களை கேட்கிறேன், நீங்க கிறிஸ்துவின் சந்ததினா நான் கேட்டா நீங்க நான் ஆசீர்வாதமா இருக்கேன் சொல்லலாமா? வாயிலியான்னு சொல்லுவோம். நீங்க கிறிஸ்துவின் சந்ததினா நான் ஆசீர்வாதமா இருப்பேன், இருக்கணும், இருப்பேன், இருந்துதான் ஆவேன். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்குள்ள என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்குள்ள வரும். ஆனா நம்ம டே 1ல நம்ம ஜெபிக்க தொடங்கினதுல இருந்து நம்ம சொல்றோம், இது நமக்கு நடக்கணும்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. இது நடக்கணும்னா என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கு? 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 வசனம். 1 Peter chapter number 3 verses 8 and 9. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். எடுக்கலைன்னா நான் பேசுறத கேளுங்க, நான் வாசிக்கிறத கேளுங்க. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து, மறுபடியும் ஒரு தடவை, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ணுங்க? நீங்க ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து 30 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லல. நீங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நீங்க வேற எதையோ பண்ணுங்கன்னு பைபிள் சொல்லல. நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து ஆசீர்வதியுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம். என்ன பண்ணுங்க? இயேசு சொன்னார், ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை என்ன செஞ்சிருங்க? ஆசீர்வதிச்சு. சபிச்சிராதீங்க. என்ன பண்ணுங்க? இதுல எனக்கு என்ன ஆண்டவரே லாபம்? அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டை இயேசு நாமத்தால ஆசீர்வதிக்கிறேன், எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, ஒரு தடவை நான் பண்ண பிரசங்கம் எனக்கு கலாவியான ஞாபகப்படுத்தி விட்டேன். நான் சொல்லுவேன், என்னோட ஆண்டவருக்கு எப்படியாவது என்ன ஆசீர்வதிக்கணும். என்னோட ஆண்டவருக்கு எப்படியாவது எப்படியாவது நானே ஏதாவது போக்குமாக்கா இப்படி போனாலும் என்னை இழுத்து என்னை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு சந்தோஷம். எப்படியாவது என்னை ஆசீர்வதிச்சிடணும். அதுக்கு வேண்டி என்ன வேணாலும் என்னுடைய ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் சொன்னார், ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டை என்ன செய்யுங்க? ஆண்டவரை, நான் அந்த வீட்டுக்குள்ள போய் அதை ஆசீர்வதிச்சா, ஆசீர்வதிக்கிறவங்கள ஆசீர்வதிச்சுங்க, சபிக்கிறவங்கள சபிக்கிறவங்களே என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. உங்க சத்துருக்களையும் என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. உங்களை ஒரு மாதிரி அப்படி இப்படி பார்த்து உங்களை பார்த்து காரி துப்புறவனையும் என்ன செஞ்சிருங்க? ஆசீர்வதிச்சிருங்க. இதுல எனக்கு என்ன? நீ சொன்ன ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்கு பாத்திரமா இருந்துச்சுன்னா
அந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்கு இருக்கும். ஒருவேளை அந்த வீடு அதுக்கு பாத்திரமா இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் திரும்ப எங்க வந்துடும்? அப்ப என்னோட ஆண்டவருக்கு என்ன பிளான்னா, எப்படியாவது என்ன ஆசீர்வதிச்சேன். இப்போ நான் அந்த வீட்டை ஆசீர்வதிச்சு ஜெபிச்சா எனக்கு ஒரு ஆசீர்வாதம். இப்போ சத்ருவையும் ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவரையும் ஆசீர்வதிங்கிறார். அவன் நான் சொன்னா கேட்பானா? கண்டிப்பா கேட்க மாட்டேன். ஏதோ 1-2 வேணா மனம் திரும்பும், மற்றதெல்லாம் என்ன செய்யும்? வெறுத்து தான் நிற்கும். நம்மளை பார்க்கும் போதே இவனுக்கு இந்த வாரம் எலுமிச்சை பழத்தை வச்சுதான் ஆண்டிடணும் அப்படின்னு ஒரு வெறி அவனுக்கு தானே போல. இப்ப அவனை பார்த்து நான் ஆசீர்வதிச்சா அவன் என்ன ரிசீவ் பண்ணுவானா? என்ன ரிசீவ் பண்ண மாட்டான். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆசீர்வாதம் திரும்பி எங்கதான் வரப்போகுது? அதான் இயேசு சொன்னார், நீ அவனை ஆசீர்வதிச்சதுக்கு உனக்கு ஒரு ஆசீர்வாதம். அவன் ஏத்துக்க மாட்டாம வெளியில திருப்பி விட்டதுக்கு அது ரிட்டர்ன் அட்ரஸுக்கே திருப்பி வந்து உங்ககிட்ட வந்து சேர்ந்ததுக்கு ஒரு ஆசீர்வாதம். அப்போ 1+1 2, உனக்கு 2 ஆசீர்வாதம். எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு பாரு, உனக்கு தான் ஆசீர்வாதம். ஏன்னா என்னோட ஆண்டவருக்கு எப்படியாவது என்ன ஆசீர்வாதம். என்ன சொல்லி எப்படியாவது என்ன ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. இப்ப நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா ஆசீர்வதிக்க போறோம். என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் ஆசீர்வதித்தடைவோம். யாரெல்லாம் இது வரைக்கும் திட்டினமோ, யாரெல்லாம் நமக்கு இது வரைக்கும் அவனுக்கு நம்மளை பார்த்தா பிபி 150 ஏறினா நமக்கு அவனை பார்த்தா 210 ஏறுதோ அவனையும் இன்னைக்கு காலையில் என்ன செஞ்சிருவாங்க? ஆசீர்வதிச்சிருவாங்க. அது நம்ம நல்லதுக்கு. யார் நல்லதுக்கு? ரிசீவ் பண்ணி 1-2 பொழைச்சு ஓகே இல்லாம மேக்ஸிமம் ரிட்டர்ன் தான். அது வந்து நிச்சயமா அவங்க நம்ம அழியணுங்கிற ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்கிற ஆட்களை நம்ம என்ன பண்ணாலும் என்ன செய்ய போறதில்லை, அவங்க திருந்த போறதில்லை. அந்த ஆசீர்வாதம் நமக்கு தான் வரப்போகுது. 1+1 2 ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு கிடக்கும். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம், இவ்விதமான சீரை பெற்றிருக்கிற ஒரு ஆளு பைபிள்ல ஆபிரகாம். ஆபிரகாமோட அந்த கதை முடிஞ்சு போச்சான்னு கேட்டா இல்ல. அவர் கிறிஸ்து எனக்காக சாபமாகி, நான் வந்து ஆசீர்வாதமா இருக்க வேண்டியது இல்லை, நான் சாபத்துக்கு உட்பட்டவன் தான். ஆனா கிறிஸ்து எனக்காக சாபமாகி என் மேல இந்த சாபத்தை எடுத்து என்ன ஆசீர்வாதமா மாத்தி, ஆபிரகாமுக்குள்ள இருந்த ஆசீர்வாதம் அத்தனையுமே எனக்கு வரணுங்கிறதுக்காக அவர் சிலுவையிலே தொங்கி கிறிஸ்து எனக்காக சாபமாக மாறி இருக்கார். அப்ப இப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு. பாண்ட் எழுதி உடன்படிக்கை போட்டு இதுக்காகவே தான் நான் மரிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். இது கிறிஸ்து என்கிற அந்த ஒருத்தருக்குள்ள வர்ற எல்லாருக்குமே இது வந்து ஆபிரகாமுடைய சந்ததினா இன்னைக்கு எத்தனை பேர் அவங்க இருக்காங்க நமக்கு தெரியல. எத்தனை பேர் அதாவது பிசிக்கலா ஆபிரகாமுக்கு பிறந்தவங்க நான் கேட்கிறேன். எங்க இருக்காங்க கடைசி சந்ததி? எங்க அவரோட கடைசி கொள்ளு பேருக்கு பேர எங்க இருக்கா? யாருக்காவது தெரியுமா? தெரியாது. நம்மளாம் ஆவிக்குரிய ஆபிரகாமுடைய சந்ததி. ஏன்னா ஆபிரகாமுக்கு மாம்சத்தின்படி பிறந்தவங்க கடைசியா அவரோட கடைசி வம்சம் எங்க இருக்கு தெரியாது. அதனாலதான் ரொம்ப தெளிவா ஆண்டவர் செஞ்சார். அது வந்து ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்கு என்று எழுதப்படாமல் சந்ததிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்துவுக்குள்ள ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் இங்க இருக்கிற குப்பை சுப்பை சுப்பிரமணி ராமசாமி ஸ்டெல்லா மேனி எல்லாத்துக்கும் என்னது? யாரெல்லாம் இயேசுவோட வம்சத்துக்கு கீழே வராங்களோ அத்தனை பேருக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வாதம் என்று சொன்ன காலையில இந்த 5வது நாள்ல இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம். நான் நீங்களும் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதற்காக கிறிஸ்து நமக்காக சாபமாய் மாறியிருக்கிறார். கண்ணை மூடி நல்ல ஒரு பெரிய மூச்சு எடுத்து அந்த பெரிய மூச்சு நீங்க எடுத்து விட்டுக்கோங்க. அது ரிலாக்ஸ்டா. இப்போ நம்ம யாரையும் நம்ம ஒன்றும் நினைக்க வேண்டாம். நம்ம அது எவ்வளோ நம்மளை சபிக்கிற ஆட்களா இருந்தாலும், நமக்கு விரோதமா செய்த ஆட்களா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்கள நீங்க மறந்துருங்கன்னு சொல்லல இயேசு, ஆசீர்வதிங்க. அவங்கள மறந்துருங்க அப்படிங்கிறத விட அவங்கள ஆசீர்வதிங்க. இதுல எனக்கு என்ன ஆண்டவரே பெனிஃபிட்? நீ அவனை ஆசீர்வதிச்சினா ஏற்கனவே நீ என்னோட மகன்ங்கிறதுனால உனக்கு ஒரு ஆசீர்வாதம். சத்ருவை ஆசீர்வதிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. என் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நீ அவனை ஆசீர்வதிக்கிறதுனால உனக்கு ஒரு ஆசீர்வாதம். என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால உனக்கு ஒரு ஆசீர்வாதம். அவன் அதுக்கு தகுதியா இருந்து அதை ரிசீவ் பண்ணிக்காம அதை ரிட்டர்ன் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அதுவும் கிட்ட வந்து சேர்ந்து அப்பவும் உனக்கு தான் ஆசீர்வாதம். எப்படி பார்த்தாலும் நீ வந்து ஆசீர்வாதமா இருப்ப. அதுதான் என்னோட விருப்பம். ஆசீர்வதி. எந்த விதமான கசப்பும், எந்த விதமான வெறுப்பும், எந்த விதமான வைராக்கியமும் அவங்களுக்கு நம்ம மேல வேண்டாம். ஆசீர்வதி. நல்ல மனசார நீங்க உங்க வாய்களை திறந்து நல்ல மனசார அவங்க பேரை உங்களால சொல்ல முடிஞ்சா சொல்லி நல்ல சந்தோஷமா, மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி சோகமா வச்சுக்காம நல்ல சந்தோஷமா இது வந்து லாட்டரி சீட்டு மாதிரி உரசி பார்த்துடலாம். இன்னைக்கு ஒரு 3 பேர்த்த ஆசீர்வதிச்சு பார்த்துருவோமா அப்படி நினைக்காம மனசார எந்த விதமான சங்கடமும் இல்லாம
மனசார அவங்க நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம விரோதமா காரியங்களை செய்யறவங்களா இருக்கலாம், நம்ம குடும்பத்துல நமக்கு செய்யறவங்களா இருக்கலாம், சபையில நம்ம பக்கத்து சீட்ல உட்கார்ந்து நமக்கு விரோதமா குழி தோண்டின ஆளா இருக்கலாம், இந்த ஊர்ல இருக்க யாரா வேணா இருக்கட்டுமே, ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதி. நல்லா நல்லா முடிஞ்சா கையை உயர்த்தி அவங்க பேரை சொல்லி ஆசீர்வதிங்கப்பா. நல்ல நல்ல சத்தமா சொல்லுங்களேன், ஆசீர்வதிங்க. அவரை ஆசீர்வதிங்க, அந்த அம்மாவை ஆசீர்வதிங்க, அந்த அண்ணனை ஆசீர்வதிங்க, அந்த உறவு உங்களுக்கு தெரியும் அவரை சொல்லி ஆண்டவரை ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. நல்ல சத்தமா தான் ஆசீர்வதிங்க, நல்ல நல்ல ஆசீர்வதிங்க, நல்ல 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 சந்தோஷமா சத்தமா ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல உங்க வாயில சொல்லாம உள்ளத்துடைய ஆழத்திலிருந்து நல்ல சந்தோஷமா சத்தமா ஆசீர்வதிங்க. நல்ல 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 தைரியமா கர்த்தருடைய வார்த்தை நம்பி நம்ம சொன்னேன், பைபிள் எதை ஒத்துக்குதோ அதை நம்ம ஒத்துக்குவோம். பைபிள் இதை ஒத்துக்குது, நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து ஆசீர்வதியுங்கள். நல்ல ஆசீர்வதிச்சிருங்க, நல்ல ஆசீர்வாதம். அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ அண்ணியோ நாத்தனாரோ கொழுந்தனாரோ பக்கத்து வீட்டுக்காரனோ எடுத்து வீட்டுக்காரனோ அவங்க கூட வேலை செய்யறவங்களோ யாரோ உங்க சர்ச்சில் உங்க கூட வர விசுவாசியோ யாரோ உங்க பிள்ளைகளோ நீங்க சாபமான வார்த்தை அவங்க மேல சொல்லிருக்கலாம். எல்லாம் நல்ல சந்தோஷமா சத்தமா ஆசீர்வதிக்கிறேன். மனசார மனதார அவங்களுக்காகவும் நீ மரித்து அவர்களுக்காகவும் நீ ரத்தம் சிந்துவீர். அவர்களுடைய ஆத்மாவுடைய பார்வையில விலையேறப்பட்டதா இருக்கிறது. அவர்களையும் நீ நேசிக்கிறீர். நான் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லி நீங்க ஆசீர்வதிக்க யோசேப்பு அவ்வளோ தீமைகளை யோசேப்புடைய சகோதரர்கள் அவனுக்கு செய்த போதும் பதிலுக்கு யோசேப்பு அவங்களுக்கு தீமையா செஞ்சான்னு கேட்டா இல்ல, தீமைக்கு பதிலா நன்மை தான் செஞ்சான். யோசேப்பை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் எடுத்து நிறுத்தினார்னா அந்த தேவன் நம்முடைய தேவனாகவே நல்ல சந்தோஷமா ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல நம்ம ஜெபிக்க 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 நல்ல நல்ல மனசார ஆசீர்வதிச்சுங்க. அண்ணால ஒவ்வொரு நாளும் அவரோட சக்கரத்தை எவ்வளவோ வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளோ வெளிநாளா அவன் பேரு சரி ஞாபகம் அவ்வளவோ வேதனைப்படுத்தினாங்க. அண்ணால ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளால குத்தி குத்தி கொண்டு காயப்படுத்தி வேதனைப்படுத்தினான். ஆனா அண்ணால் ஒரு நாள் தேவ ஆலயத்துக்கு வந்து தேவ சமூகத்துக்கு வந்து தன்னுடைய இதயத்தை அப்படியே ஊத்திட்டான். எனக்குள்ள அந்த பெண்ணினால பத்தின வருத்தம் இருக்க வேண்டாம், அவளை பத்தின கசப்பு இருக்க வேண்டாம், அவளை பத்தின நினைவு இருக்க வேண்டாம், என்னை பார்த்து இப்படி சொல்றாளேங்கிற ஒரு மன குழப்பம் கசப்பு இருக்க வேண்டாம். எல்லாத்தையும் தேவ சமூகத்துல ஊத்திட்டு அவ போன போது ஒரு பெரிய சமாதானம் அன்னைக்கு அண்ணாளோட இதயத்தை நிரப்பிச்சு. இன்னைக்கு காலையில இந்த 5வது நாள்ல எனக்கு உங்களுக்கு கர்த்தர் அப்படியே செய்கிறார். அப்படி இனி ஒரு சாபமும் இராது, இனி ஒரு சாபமும் இராது, இனி ஒரு சாபம் இராது. சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினாலே சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதம். நீதிமானுடைய சிரசின் மேல் சாபம் தங்கும் அப்படின்னு இல்ல, நீதிமானினுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று எழுத. யாராவது ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள் இந்த சர்ச்சுக்குள்ள இருந்தா அவங்க நல்ல சந்தோஷமா இனி சாபம், இனி ஒரு சாபம் இராது. தரித்திரம் என்கிற சாபம் இராது, கடன் என்கிற சாபம் இராது, வேலை இல்லாத தன்மை என்கிற சாபம் இராது, வறுமை என்கிற சாபம் இராது, வட்டி என்கிற சாபம் இராது, சண்டை என்கிற சாபம் இராது, பிரிவினை என்கிற சாபம் இராது, வியாதி என்கிற சாபம் இராது, பலவீனம் என்கிற சாபம் இராது, தடை என்கிற சாபம் இராது, மலட்டு கர்ப்பங்கள் என்கிற சாபம் இராது, கையின் பிரயாசங்கள் விருதாமாய் போகிற சாபம் இராது, உழைப்பு வீணாய் போகிற சாபம் இராது, ஆணிலாகவும் பெண்ணிலாம் ஒரு சாபமும் இராது. ஒரு நீதிமான் 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 சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஒரு சாபம் இராது, ஒரு சாபம். ஹalleluya. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம்
தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தலைக்கு மேல கையை தட்டி சத்தமா எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் உந்தன் வசனம், உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் வசனம் தான் சொல்லுது, நீங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த 5வது நாளிலே நான் உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறேன், உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறேன், உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறேன். எத்தனை பேர் உங்க வாய்களை திறந்து சத்தமா உம்முடைய வசனத்திற்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன், செல்வ சீமானா இருப்பேன், இவ்விதமான பாக்கியம் உள்ள சீரோட இருப்பேன். ஏன்னா வசனத்துக்கு வசனம் சொல்றதை நான் செய்யறேன். இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனமா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம், கேளுங்க. இப்படி செய்வதினால், அதாவது உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கிறதுனால், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறதுனால், உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறதுனால், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துவதற்காகவும் நீங்கள் ஜெபிக்கிறதுனால், இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தை, நீங்க ஊழியக்காரர்களாய் இருக்கிறீர்கள் இல்ல, தீர்க்கதரிசிகளாய் இருக்கிறீர்கள் இல்ல, நீங்கள் விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள் அல்ல. யார் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறீர்களோ, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறீர்களோ, உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காகவும் திறத்திலே நிற்கிறீர்களோ, நீங்க யாருன்னா நீங்கள் பரலோகத்துல இருக்கிறவங்க. எத்தனை பேர் புரிஞ்சு கையை தட்டுறீங்க? புத்திரர்களா, புத்திரரானா, 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 நீங்க தான் சிறந்தவர்கள். எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கலாம், எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கலாம், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கலாம், எத்தனையோ போதகர்கள் இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தான் புத்திரர்கள். யார் ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்களை பார்த்து இயேசு சொன்னார், நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான், சட்டம் நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான் புத்திரர்கள். எத்தனை பேர் கரைக்கிற கைகளை தட்டி ஹalleluya, ஹalleluya. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாத குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாத குறைவில்லையே, என் தேவைகள் நல்ல சத்தமா கையை தட்டி எல்லாமே சேர்ந்து எந்த தேவனா, எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா, எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்தேன். நல்ல கைகளை கட்டி இன்னைக்கு காலையில் திடமான சீரை பெற்றிருக்கிற ஜனம் யாராவது இன்னைக்கு காலையில் இந்த நல்ல கைகளை கட்டி குமாரர்கள், குமார்
நீதிமானாய் மாற்றின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை பட்சபாதம் இல்லாமல் ஆபிரகாமோடு கூட நிறுத்திவிடாமல் ஆபிரகாமுக்குள்ளே அந்த ஆசீர்வாதங்கள் அத்தனை ஆபிரகாமுக்குள்ளே இருந்த அத்தனை ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அவர் நமக்காக சாபமாக மாறி அந்த ஆசீர்வாதங்கள் அத்தனை நமக்கு சொந்தமாய் மாற்றி இவ்விதமாய் சீரமைக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எவ்வளவு மூணாமை சொல்லி இவ்விதமாய் சீரமைக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமாய் சீரமைக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நல்ல பிதாவே, இந்த 5வது நாளிலிருந்து எங்களோடு கூட இருந்து தடைகளை மாற்றி எங்களை ஆசீர்வதித்திருக்கிற தயவிற்காக மேன்மைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இனி வருகிற நாட்களில் நடக்கிற ஒவ்வொரு ஜெபத்திலும் நாங்கள் அநேகர் கலந்து கொள்ள தேவன் அனுகிரகம் பண்ணுவீராக. தடையாயிருக்கிற எல்லா பலன்களையும் உடைத்து மாற்றுகிறோம். அடுத்தடுத்து சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். இந்த நாளிலும் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் தேவன் உண்டு பண்ணியிருக்கிற தயவிற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரையும் கூட சேர்ந்து சத்தமாய் என் ஆத்துமாவே என் முழு உடம்பே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you.